கலையா இலக்கியமா என்கிற தலைப்பில் நடைபெற உள்ள இலக்கிய பட்டிமன்றத்தை நடுவர் பொறுப்பேற்றி நடத்தி கொடுப்பதற்காக நம்மிடையே வருகை புரிந்துள்ள முனைவர் மகா சுந்தரம், செயலாளர், கவிராசன் இலக்கிய கழகம், புதுக்கோட்டை, தமிழ்நாடு அவர்களை வரவேற்கிறோம். கலையே என்ற அணியில் பேச உள்ள சொற்போர் திலகம் புவனா வெங்கட், பேச்சாளரணி, செயலாளர், தமிழ் எழுத்தாளர் மன்றம், நற்றமிழ் நாவலர் செல்வி ராஜ், முன்னணி பேச்சாளர், தமிழ் எழுத்தாளர் மன்றம், கவிச்சுடர் ஜிவி பரமசிவம், மேனாள் ஆலோசகர், தமிழ் எழுத்தாளர் மன்றம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலக்கியமே என்ற அணியில் பேச உள்ள திரு மிக்கேல் அந்தோனி அவர்கள், முன்னணி பேச்சாளர், தமிழ் எழுத்தாளர் மன்றம், நற்றமிழ் நாவரசி பிரவீனா சேகர், முன்னணி பேச்சாளர், தமிழ் எழுத்தாளர் மன்றம், முனைவர் செந்தில் முருகன், இயக்குனர், மாமல்லன் IAS அகாடமி, தமிழ்நாடு. அனைவரையும் இந்த பட்டிமன்றத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நின்னை சில வரங்கள் கேட்பேன், நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரே என்றனக்கு அருளுதல் வேண்டும் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இல்லம் மூளாது அழிந்துடுதல் வேண்டும். என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறவே செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மதி கேட்டேன், நித்தம் நவம் எனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய பாட்டன் பாரதியினுடைய வரிகளை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகின்றேன். ஒரு ஆலயத்தின் முன் மனமுருகி நிற்கக்கூடிய பக்தனை போல் உங்களுடைய மன்றத்தின் நடுவில் அமர்ந்திருக்கிறேன். சொந்த ஊரை தாண்டி பல 100 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும், உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரிந்து வந்தாலும், உறவை விட மேலான உறவாக நினைக்கக்கூடிய, இல்லை உயிராக மதிக்கக்கூடிய, தமிழை கொண்டாடக்கூடிய உங்கள் தாள்களில் விழுந்து வணங்கி மகிழ்கிறேன். அற்புதமான நாள். மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் 24வது ஆண்டு விழா. மன்றத்தினுடைய தலைவர் ஐயா, கரும்பை போல நிறம், கரும்பை போல மனம், எறும்பை விட உழைக்கின்ற சுறுசுறுப்பு, அரும்பு போல சிரிக்கின்ற அந்த அற்புதமான மனம் உடைய தலைவர், வதிலை அதிரசம் போல் இனிக்கின்ற அன்பு வாய்ந்த வதிலை பிரதாபன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம்னா, நாமெல்லாம் எல்லாரும் தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்தவர்கள். ஆனால் தமிழர்களாகி நமக்கு மட்டும் ஒரு பெருமை உண்டு, ஒரு கர்வம் உண்டு. நாம் தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்தவர்கள் அல்ல. வள்ளுவன் என்கிற முப்பாட்டனிடம் தந்தைப்பாலும் குடித்து வளர்ந்த ஒரே கூட்டம் தமிழர் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு வானளாவிய அதிகாரம் படைத்தவன் யாருன்னு சொன்னா 2 பேர் தான். எல்லாரும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வானளாவிய அதிகாரம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. அந்த அதிகாரம் மாறும். வானளாவிய அதிகாரம் படைத்த முதல் மனிதன் வள்ளுவன் தான். அவன் தான் 133 அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறான். அடுத்த அதிகாரம் படைத்தவர் யாருன்னா சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோ. நம்முடைய மன்றத்திற்கு விழாப்பேருரை ஆற்றி விருது வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களை அரங்க மதுரம் கையொலியோடு அன்போடு வரவேற்கிறார். மேடையில் என்னை உட்கார வச்சுட்டு என்னை வளர்த்த, நான் அவர் விரல் பிடித்து நடந்து வளர்ந்தவன்.
அவர் இருக்கக்கூடிய மேடையில் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அவர் இல்லாத மேடையிலையும் சொல்வேன். நான் இப்படி ஒரு பாவத்தை செய்கிறேன் அப்படின்னா அந்த பாவத்துக்கு காரணம் எங்கள் ஐயா. உண்மையிலேயே உயர்ந்த உள்ளம் உடைய உயர்ந்த மனிதர் ஐயா மூப்பா ஐயா அவர்களையும், உண்மையிலேயே மராத்திய தமிழ் எழுத்தாளர் மன்றம் இந்த அன்பு மழையில் நாங்கள் நனைந்தோம். எங்களை கூட்டு வந்தார் பாருங்க வழக்கறிஞர் கணேசன் அவர்கள், ஐயா மாரியப்பன் அவர்கள். இங்கே அற்புதமான எங்களுக்கு வரவேற்பு அளித்து சிறப்பித்த இசை மழையில் நாங்கள் நனைந்தோம். முழுமையாக பாட்டு கேட்க முடியல, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லையா, அது யார் காரணம்னா விமானம் தாமதமாக வந்து விட்டதால் நாங்கள் அந்த பாக்கியத்தை இழந்தோம். அருமையான ஒரு இசை மழையில் நம்ம எல்லாம் நினைத்த திரு TMS நரசிம்மன் அவர்கள், திரு RD ராஜன் குழுவினர், இந்த இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற இசை தமிழ் பேரரசி ராணி சித்ரா அவர்கள், மன்றத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் பரதநாட்டியம் இசை நிகழ்வு என அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி காட்டிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, ஒரு மின்னல் வேக பட்டிமன்றம், மின்னல் வேகத்தில் ஒரு பட்டிமன்றம் அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். மக்கள் மனதை பெரிதும் மகிழ்விப்பது கலையா இலக்கியமா என்கிற அற்புதமான தலைப்பில் உண்மையிலே நான் வியந்து ரசிக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இணையத்தில் காணொளி வாயிலாக நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அவர்கள் பேச இருக்கிறார்கள். நம்ம மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இறைவனை பாடிய மொழிகள் உண்டு. உலகில் உள்ள எல்லா மொழிகளும் இறைவனை பாடிய மொழிகள். ஆனால் இறைவனே பாடிய ஒரு மொழி உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய அன்னை தமிழ் மொழி, தாய்மொழி மட்டும்தான். கலை இலக்கியம் தமிழ்ல உள்ள மாதிரி வேற எந்த மொழியிலங்க இருக்கு? நாகரீக குகைகளில் வாழ்ந்த மனிதன் நாகரீக மனிதனாக வாழத் தொடங்கிய போது முதலில் தோன்றியது கலை. அடுத்தது கொஞ்சம் இன்னும் பண்பட்டு மொழி. மனிதனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாதுங்க. மனிதனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. அப்படி மொழி வந்தவுடன் இலக்கியம் வந்தது. இந்த இலக்கியம் இரண்டிலும் மிகச்சிறந்தது மக்களை மகிழ்விப்பது எது என்கிற தலைப்பில் உரையாட இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள்லாம் தாமதமாக வந்ததுக்காக வருத்தப்படுகிறோம். ஆனால் தாமதமாக வந்தாலும் தமிழை ரசிப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. ரசிகர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மும்பையில் உள்ள தமிழ் எழுத்தாளர் மன்றத்துக்கு மட்டுமே வைக்க வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார். நீங்க இல்லாட்டி இந்த பட்டிமன்றம் ஜெயிக்காதுங்க. நாங்கெல்லாம் ரேடியோ ஸ்டேஷன்லேயே பேசின ஆளுங்க தான். ஆளு இல்லைனாலும் 1.5 மணி நேரம் பேசுவோம். கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொல்வார், ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாது. அப்படி இந்த பட்டிமன்றத்தை மிகப்பெரிய வெற்றி நிகழ்வாக மாற்ற இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பை வணக்கத்தை சொல்லி, கலை இலக்கிய ரெண்டுக்குள்ள நான் ரொம்ப போயிடக்கூடாது. அருமையான பாடகர்கள் இருக்காங்க. இசைஞானி இளையராஜா தான் ஒரு பாடல சொல்லுவார், தேனோரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே, ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அருமையான பிறந்தவுடன் கேட்டது தாலாட்டு, கடைசியில் நீராட்டு, இடையில் ஒரு மனிதன் பெற வேண்டியது பாராட்டு. இப்ப எங்களுக்கு தேவை உங்க கைதட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி அற்புதமான கலையா இலக்கியமா என்கிற 2 தலைப்புகளில் மோத இருக்கிறார்கள். ஒரு சண்டை தான் இது, இப்பதானே மிக ஒரு தமிழ் சண்டை. அதாவது எங்க ஞானசம்பந்தனையா தான் சொல்லுவார், லட்டு மோதிக்கிட்டா என்ன கிடைக்கும்? பூந்தி தானே கிடைக்கும். அப்படி அற்புதமான அன்னை தமிழின் கலை குறித்தும் இலக்கியம் குறித்தும்
அருமையான செய்திகளை அள்ளி அள்ளி வழங்கி நம்முடைய செவிகளுக்கு தேன் பாய்ச்ச இருக்கிறார்கள். கலை எத்தனை, நான் ரொம்ப உள்ள போகக்கூடாது. கலை ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கி போல்வாள். ஆகா, என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் சரஸ்வதி அந்தாதியில் பாடியதை பேச்சாளர்கள் சொல்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அருமையான கலை இலக்கியம். இலக்கியம் என்பது மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துகிறதா? கலை என்னென்ன கலைங்க இருக்கு? சமைப்பது கலை, சாப்பிடுவது கலை. எங்களை மாதிரி சாப்பிட முடியாது. சமைப்பது மிகப்பெரிய கலை. இப்ப சுவையெல்லாம் யாரும் சமைக்கிறது கிடையாது. இப்படித்தான் ஒரு மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆன மருமகளை, அம்மா இந்த அடுப்பை சிம்மில் வச்சிருமான்னாங்க. சமயக்கட்டுன்னு ஒன்று இருக்கு, அடுப்பை சிம்மில் வச்சிருங்க அம்மான்னு. மருமக கேட்டுச்சு, அத்தை சிம்மு 1ல் வைக்கணுமா சிம்மு 2ல் வைக்கணுமான்னு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சமையல் கலை. நல்லா முதல்ல சமைக்கிறீங்களா? நாங்கள் நல்லா சாப்பிட ரெடியா இருக்கோம். இங்க ஏதாவது கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா சமயத்தில் வெளியில போய் சாப்பிட முடியல. நாங்கெல்லாம் ஊர் ஊரா போய் சாப்பிட்ட ஆளுங்க. கொரோனா காலத்தில் வெளியில போய் சாப்பிட முடியல ஆண்களுக்கு. நீங்க தான் சமைச்சு போட்டீங்க வீட்டில். எங்க வீட்டுக்காரமா சமைச்சு போட்டுச்சு பார்க்கணுமே. யூடியூப்பை பார்த்து புதுசு புதுசா நான் புதுசு புதுசா பலகாரம் பண்ணியிருக்காங்க. என்ன பலகாரம் தெரியுமா? சாக்லேட் சப்பாத்தி, பைனாப்பிள் பஜ்ஜி, காலிஃப்ளவர் காஃபி, பச்சை மிளகாய் பாயசம். உங்களுக்கு சிரிப்பு வரும், நாளில் மாட்டிக்கிட்டு திண்டானது. விதமா சமைக்கக்கூடிய. முன்னாடி எல்லாங்க சமைச்சு தட்டில் போடுவாங்க, அப்படித்தானே? இப்ப யாரும் சமைச்சு தட்டில் போட கிடையாது, நெட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, ரசம் வச்சுச்சு. ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுச்சு, நான் ரசம் வைத்தேன். அதுக்கு 100 பேர் வேலை இல்லாதவங்க கமெண்ட் போடுவாங்க, வாவ் வாந்தி எடுத்துக்கிற மாதிரி, ஃபென்டாஸ்டிக், உண்மையாவா, மெய்யாலுமா, ரியலி சூப்பர் பாங்க. மத்தியானம் வீட்டுக்காரர் வந்தார். இந்த அம்மா சொன்னிச்சு, நான் ரசம் வச்சேன்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேன், 150 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதாவது லைக் பண்ணீங்களா? வீட்டுக்காரர் சொன்னார், சும்மா இரு, அவங்க எல்லாம் பார்த்தவங்க, நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்டவன், நான் எப்படி லைக் பண்ணுவேன்? சமைப்பது ஒரு கலை. எவ்வளவு கலைகள் அந்த நாட்டில் இருந்துச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேச்சுக்கலை, ஸ்பான்டேனியஸ்ல அடிக்கக்கூடிய கலை. நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுடைய ரத்த கண்ணீர் நாடகத்தை அவருடைய புதல்வர் ராதா ரவி அவர்கள் நாடகம் போட்டார். டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார். தெரியும், ரத்த கண்ணீர்ல எம்.ஆர். ராதாமா நடிக்க முடியுமா? அவர் வசனம்லாம் அவருக்கு யாரும் எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது, அவரா பேசுவார். அப்படியே ராதா ரவி ரத்த கண்ணீர் நாடகத்தை நடித்தார். பார்வையாளர்கள் வரிசையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார். நாடகம் முடிச்ச உடனே கலைஞரை கேட்டாங்க எப்படி இருந்ததுன்னு. 2 வரியில் பதில் சொன்னார், உன் ஒப்பனை பார்த்தேன். ராதா ரவியை பார்த்து, உன் ஒப்பனை பார்த்தேன், அதில் உங்க அப்பனையும் பார்த்தேன். ஒப்பனை பார்த்தேன், அதில் உங்கள் அப்பனையும் பார்த்தேன் என்று சொன்னார். அப்படி கலைகள், பேச்சுக்கலை, இந்த மேடையில் சமாளிக்கக்கூடிய கலை இருக்கிறது. எங்க வகுப்புல நான் பசங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். பசங்களை சமாளிக்கிறது ஆசிரியர் பணி என்பது. நாங்கெல்லாம் பேப்பர் திருத்தம் போடு பாடக்கூடிய பாடு. ஒரு பையன் 2 மார்க் வாங்கிட்டு சிரிச்சான், தமிழ்ல 2 மார்க் வாங்கிட்டு. நான் ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டேன். சார் மார்க் போட்டதை நீங்க தான் சார், மார்க் போட்டதை நீங்க தான் சாருங்கிறான். ஏதாவது அவன்கிட்ட பேச முடியுமா? ஒரு பையன் 0 மார்க் வாங்குவான், முட்டை போட்டு விட்டேன். அவன் பக்கத்தில் இருந்துச்சா, ஐயா 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 முட்டை போடாதீங்கன்னா. ஏன்னு கேட்டேன், எங்க அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டுக்காரு சார். எவ்வளவு தெளிவா அவனெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பேச்சுக்கலை, இசைக்கலை. இசைக்கலை பத்தி எல்லாம் பேச போறாங்க, பாட போறாங்க. அருமையா பாடக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள். கலை மகிழ்ச்சிப்படுத்துதா அல்லது இலக்கியம் மகிழ்ச்சிப்படுத்துதா? இலக்கியம்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் ஒரே ஒரு காட்சி இலக்கியம் பேசுறவங்க, நான் நீங்க வச்சிருக்கிறத சொல்ல மாட்டேம்மா. எது இலக்கியம்? காலத்தை தாண்டி வாழக்கூடியது இலக்கியம். இலக்கியம் என்ன பண்ணும்? கம்பராமாயணம் ஒரு பக்தி காப்பியமா? அப்படி இல்லைங்க. காட்டுக்கு போ சொல்லி சித்தி சொல்றா, ராமனை கூப்பிட்டு கைகை நீ காட்டுக்கு போங்கிறா. இன்னைக்குள்ள சூழ்நிலையில
அம்மாவோ சித்தியோ ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு சொத்து கிடையாது, நேராக காட்டுக்கு போனால் எங்கே போவான்? காட்டுக்கா போவான்? நேராக கோர்ட்டுக்கு போயிடுவான். காடு எப்படிங்க இருக்கும்? காடு வெப்பமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. காடு எங்க பார்த்தாலும் மரங்கள், அடர்ந்து வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி குளுமையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். புழுதி இருக்குமா? புழுதி இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே பசும் தலைகள், அது மண் வளத்தை காக்கக்கூடிய பகுதியா இருக்கும், புழுதி இருக்காது. வெளிச்சமா இருக்குமா? வெளிச்சமும் இருக்காது. ஏன்னா மரங்கள் உயர்ந்து அடர்ந்து வளர்ந்த கிளைகளோடு இருக்கும். அப்ப வெப்பமும் இருக்காது, புழுதியும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. ராமனை கூப்பிட்டு கைகை நீ காட்டுக்கு போங்கிறா. என்ன சொல்றா? அவன் மனசுல தான் வளர்த்த அந்த மகன், தன்னுடைய மகன் தானே, கைகை வீட்டிலேயே வளர்ந்தவன், கைகையினுடைய அரண்மனையிலே வளர்ந்தவன் ராமன். ராமனை காட்டுக்கு போ சொல்றோமேங்கிற நினைப்புல அவன் மனசுல வெப்பம் இருக்கிறது. கைகை மனசுல, அவன் மனசுல புழுதி படிந்து கிடக்கிறது. காட்சியை பாருங்க. ஒரு இலக்கியம் என்ன செய்யும்? கைகை கூப்பிட்டு சொல்றா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூரி வெங்கானம் நன்னி. பூரி வெங்கானம், வெங்கானம்னா தெரியும், கடுமையான வெப்பமுடைய காட்டுக்கு போ, புழுதி படிந்த வெப்பமான காட்டுக்கு நீ போ. காடு புழுதியும் இருக்காது, வெப்பம் இருக்காது. ஏன் கைகை அப்படி சொன்னால் தெரியுமா? அவள் மனத்தில் வெப்பம் இருந்தது. அவள் மனத்தில் தன்னுடைய ஆசை மகன், தான் வளர்த்த ஆசை மகன் ராமனுக்கு கெடுதல் செய்கிறோமே என்கிற புழுதி படித்திருந்தது. ராமன் என்னமா பதில் சொன்னான்? அவன் மனத்தில் அப்படி இருந்துச்சு. ராமன் மனசுல மன்னவன் பணி அன்றாகில் நும் பணி மறுப்பணும். ஏமா இது அப்பா சொன்னான்னு சொல்லணுமா? நீ சொன்னாலே போயிடுவேனம்மா. மன்னவன் பணி அன்று ஆகில் நும் பணி மறுப்பணும். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனன் பெற்றதென்றோ. இந்த ஒரு வரியில் 1000 விளக்கம் சொல்லலாம். என் பின்னவன் பரதன் பெற்ற செல்வம் அடியேனன் பெற்றதென்றோ. என் தம்பி பரதன் நாடாண்டான்னு நான் நாடாண்டன்னு சாதாரண பொருள். இன்னொரு பொருள் இருக்கு, என் தம்பியை பத்தி உனக்கு தெரியலம்மா. பரதன் நீ சொன்ன நாட்டை ஆண்டுவானா? என் பின்னவன் பெற்ற செல்வம், பரதனும் ஆளப்போற கிடையாது நாட்டை, அடியேனில் பெற்றதென்றோ. என்னுடைய பாதரட்சைக்கல்லவா இந்த ஆடு வரப்போகிற என்பதை சொல்லாமல் சொல்லியவன் கம்பன். கம்பனுக்கு ஒரு வாட்டி எல்லாம் கைத்தட்ட கொடுங்க. சொல்லிவிட்டு ராமன் சொல்றா, மின் ஒளிர் கானகம் இன்னே செல்கின்றேன். எப்படிப்பட்ட காடு? கைகேயிக்கு வெப்பம் நிறைந்த காடு, கைகேயிக்கு புழுதி படித்த காடாக தெரிந்தது. அவள் மனதில் வெப்பம் இருந்தது, அவள் மனதில் புழுதி இருந்தது. ராமன் மனசுல வெப்பம் இல்லைங்க. அவன் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்றவன். அவன் நம்பிக்கை வெளிச்சத்திலே இருந்தவன். அவன் என்ன சொல்றான்? மின் ஒளிர் கானகம், மின்னலை போன்ற வெளிச்சமயமான ஒளிமயமான காட்டிற்கு இன்னே செல்கின்றேன் என்று சொன்னால் இதுதான் ஒரு இலக்கியம். கதைப்போக்கை தாண்டி இன்றைக்கும் நம்பிக்கை விதைகளை ஊன்றக்கூடியது இலக்கியம். இப்ப இந்த தலைப்புல நான் ரொம்ப பேச விரும்பல. மக்கள் பெரிதும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது கலையா இலக்கியமா என்கிற பட்டிமன்றத்திற்கு நான் முன்னுரை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நேரம் கருதி, காலம் கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பேச்சாளர்கள் பேசும்போது நடுநடுவே பேசுவேன், தீர்ப்பில் என்னுடைய சிந்தனையை சொல்வேன் என்று சொல்லி என்னுடைய முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். முதல்ல நல்ல கை தட்டலாம் நீங்க. மக்களை பெரிதும் மகிழ்வூட்டுவது, ரெண்டுமே மகிழ்வூட்டுது, இலக்கியமும் மகிழ்ச்சிப்படுத்துது. ஐயா ஜி பரமசிவம் வரப்போறார், ஹைக்கூ கவிஞர், 2-3 நூல்களை எழுதியவர். இன்னைக்கு கூட ஒரு அருமையான நூலை 101 ஹைக்கூ என்கிற நூலை வெளியிட்டவர். ஹைக்கூ என்பது அருமையான வடிவங்க. ஒரு காட்சி, இப்போ 3 அடிகளில் ஒரு மிகப்பெரிய வாமனத்தை, வாமன வடிவம்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பனித்துளி மிகப்பெரிய ஒரு பனைமரத்தை அடக்கி காட்டுவதில் போல ஹைக்கூல சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச ஒரு ஹைக்கூ பிருந்தாசாரதி என்கிற ஒரு ஹைக்கூ கவிஞர் எழுதினார். ஒரு குழந்தை பலூன் ஊதுதுங்க,
அந்த காட்சி அப்படியே காட்சிப்படுத்துவார். அந்த காட்சி அப்படியே கண் முன்னால பாருங்க. பலூன் ஊதும் சிறுமியின் கன்னங்களில் 2 குட்டி பலூன்கள். பலூன் ஊதும் சிறுமியின் கன்னங்களில் 2 குட்டி பலூன்கள். இன்னொரு கவிஞர் சொன்னார், அந்த கவிதையை நான் இங்க மதுக்கூர் ராமலிங்க ஐயார் சொன்னேன். குழந்தை பலூன் ஊதுகிறதா, பலூன் குழந்தையை ஊதுகிறதான்னு கேட்டார். அதான் கவிதை என்பது. கவிதை என்ன செய்யும்? மகிழ்ச்சி ஏற்படுத்தணுமா? மேத்தா ரொம்ப அருமையா சொல்ற காட்சியை சொல்றேன் பாருங்க, கவிதையை சொல்றேன் பாருங்க. அப்படியே மரங்கள் தலையாட்டுது மகிழ்ச்சியில. மரங்கள் தெரியும் நமக்கு, மரங்கள் காற்றில் அசையும். அதை என்ன சொல்றாரு மேத்தா? தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரங்கள் தலையாட்டுகின்றனவே, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ. என்ன கவிதை பாருங்க. ஒரு சோகத்தை ஏற்படுத்த முடியுமா? நான் மகிழ்ச்சியை சொன்னோன்னு மகிழ்ச்சி அடைகிறீங்க. அருமையா ஒரு கவிதை, பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதை. 5 வயசு குழந்தை இறந்து போச்சு. 5 வயசு குழந்தைய நம்ம தெருவில் இறங்கி நடக்க விடுவோமா? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். சாதாரண மென்மையான துகள் கூட அந்த குழந்தையினுடைய கால்களை காயப்படுத்தும் என்பதற்காக விடமாட்டோம். ஒரு கவிஞர் எழுதினார், தன்னுடைய 5 வயது குழந்தை இறந்து கடைசி காரியம் செய்யும் போது, சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா. வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. சீரடியில், அந்த பிஞ்சு பாதங்கள், சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா, ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன். நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாங்க முடியாத சோகம் வருகிறது. சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா, ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன். கவிதை நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்பவை, மகிழ்ச்சிப்படுத்துபவை என்று பேசுவதற்காக கவிதை இலக்கியமே என்று 3 பேர் வந்திருக்கிறார்கள். நான் இவங்க 5 பேரையும் அறிமுகப்படுத்துறதுங்கிறது தாய்மாமன்ட்ட போய் குலங்கோத்திரம் பேசுற மாதிரி, கிளிக்கு பச்சை வண்ணம் தீட்டுவதை போல. கலையே என்கிற தலைப்பில் நம்ம அறிமுகப்படுத்துகிறேன். ஹைக்கூ வித்தகர், தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய மேலாள் ஆலோசகர், கவிச்சுடர் ஜிவி பரமசிவம் அவர்கள் கலையே என்கிற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். உங்கள் பலத்த கைதட்டலை செய்து அவர்களை வாழ்த்த வேண்டுமாறு. கம்பீரமான தோற்றம். மக்களை பெரிதும் மகிழ்வூட்டுவது கலையே என்கிற தலைப்பில் கவிச்சுடர் ஜிவி பரமசிவம் ஐயா அவர்கள். பட்டிமன்றத்தின் தலைப்பே மக்களை பெரிதும் மகிழ்வூட்டுவது கலையே அல்லது இலக்கியமே. கலையா இலக்கியமா என்ற ஒரு கேள்விக்குறியை எங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். கலை என்பது உங்களுக்கு தெரியும். நம் பட்டிமன்ற தலைமை அவர்கள் சொன்னார்கள் 64 ஆயகலை 64 என்று சொல்வார்கள். எது எடுத்தாலும் கலைதான். பாடுவது என்பது கலை, ஆடுவது என்பது கலை, பேசுவது என்பது கலை. எல்லா கலைகளும் நமக்கு தருவது என்ன? மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி யார் கொடுக்குறான்னு சொல்லுங்க. ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, உங்க கண் முன் அந்த நிழல் படம் தெரிகிறது, அவர்களுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் நமக்கு பல்வேறு கதைகளை சொல்கிறது. பரதக்கலை, ஆயக்கலை, ஆயக்கலைகள்ல அற்புதமான கலை பரதக்கலை. அந்த கலைகள் நமக்கு நம் சிந்தனையை தூண்டுகிறது. நம் உடலில் உள்ள அனைத்து செல்களும் புத்துணர்வு பெறுகிறது. நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆஹா, இத்தனை அழகான ஒரு நாட்டியம் நடைபெறுகின்றது, இத்தனை மகிழ்ச்சி ஆனந்தம் நமக்குள் துள்ளி வெளிவருகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது. நீங்கள் நாம் எல்லோரும் இப்போது பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 24வது ஆண்டு. பொங்கல் என்றால் என்ன? எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், எங்கு பார்த்தாலும் கொண்டாட்டங்கள், வான வேடிக்கைகள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுதான் மனிதனுக்கு தேவையை ஒழிய கலைதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த திருவிழான்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஐயா. திருவிழான்னு ஏன் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? அந்த திருவிழாங்க வார்த்தையை திருப்பி போடுங்க. விழாதிருன்னு வரும். மனிதன் விழாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்வது விழாக்கள். கவியரங்க தலைமை முனைவர் மகா சுந்தர் அவர்கள்
செயலாளர் கவிராசன் இலக்கிய கழகம் புதுக்கோட்டை தமிழ்நாடு அவர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கத்தையும் வணக்கம். தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக நடுவரை பற்றி சில வரிகள். பட்டிமன்றம் என்றால் நம் நினைவில் நிற்பவர் பெரியவர் சாலமன் பாப்பையா அவர்கள். ஆமாய்யா. அவர் அனைவருக்கும் தெரியும். அதற்கு அடுத்ததாக கோலோச்சி இருப்பவர் நமதுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் மகாசுந்தர் அவர்கள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எல்லளவு சந்தேகமும் இல்லை. அவர்லாம் ஜாம்பவான்யா. மகா என்றால் பெரிய, மகா என்றால் பெரிய, சுந்தர் என்றால் அழகு, பெரிய அழகு பெற்றவர் நம்முடைய நடுவர் அவர்கள். இந்த பொண்ணே சிரிக்குதியா நீங்க சொன்ன உடனே. இப்படி நடுவராக பெற்றிருப்பது நாம் எத்தனை பாக்கியம் செய்திருக்கின்றோம். ஆகா. தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பேச்சுன்னா இப்படி இருக்கணும். உங்களுக்கு தாங்க தீர்ப்பு. நல்ல கை தருங்க பாப்பா. என்ன கலையா இலக்கியம் அதெல்லாம் இருக்கிறதுங்க. தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் எவ்வாறு ஈசன் அருள்பாலிக்கின்றாரோ அதே போல் நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நமது நடுவர் பெருந்தகை மகாசுந்தர். தஞ்சையின் ஈசனுக்கு அதே பெயர்தான். ஆகவே அவர் நமக்கு எங்களுக்கு கலைதான் என்று தீர்ப்பு வழங்கார்கள் என்று நான் இதை பெருமிதமாக பேசவில்லை, உண்மையை சொல்றேன் நான். எதிர்தரப்பில் 3 பேர் வந்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் நீங்க புகழ்வேன்னு தெரியுந்தா எங்க வீட்டுக்காரம்மாவை கூட்டு வந்திருப்பேன். நான் சொல்றேன், மராத்திய தமிழ் எழுத்தாளர் மன்றத்தில் பட்டிமன்றத்தின் நடுவராக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியும்னு எங்க வீட்டுக்காரமா கேட்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசுவேன்னு தெரிஞ்சா கூட்டு வந்திருப்பேன். சரி ஐயா, அடுத்த முறை கூட்டிட்டு வந்துருங்க ஐயா. கலைதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உத்தரவு சொல்றார், உண்மையை பேசுங்கிறார். எதிர்தரப்பில் 3 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். ரொம்ப பரிதாபமாக நான் மகிழ்வை தருவது என்றால் அது ஒரு பொய்யை சொல்ல 3 பேர் வந்திருக்கின்றார்கள், வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. பொய் சொல்ல உங்களுக்கு எவ்வளவு 3 பேர்கள், அது இத்தனை பெரிய தமிழ் அறிஞர்கள் முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள் பொய் சொல்ல. இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நடுவர்களே. அவர்கள் சொல்வதெல்லாம் பொய். கலைதான் நமக்கு சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் பொய். பொய். கலைதான் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது, அழகை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. நம் வாழ்வில் பெறுகின்ற அனைத்து செல்வங்களும் கலையால் பெறப்படுகிறது. கலை என்பது ஒரு பெரும் கலை, அது இமயமலை. கலை ஒரு தங்கச் சிலை, கலை ஒரு அழகு மலை. இந்த அணிக்கு நீங்க தான் தலை. நன்றி ஐயா. கலை இசையின் மழை, கலை காதில் தேனூற்றும் இசை, கலை கற்கண்டு சுவை, கலை என்றும் இமயமலை, கலை நம்மை மகிழ்விக்கும் தாய்மை. இப்படி பேசுவதுதான் மிகச்சிறந்த கலை. எஸ் ஐயா. கலை ஆடல் பாடல் கொண்டாட்டம் மகிழ்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தும் கலைகளுக்குள் அடக்கம். இவை எல்லாம் நம்மை மகிழ்விக்க வந்தவைகள். இலக்கியங்கள் நம்மை மகிழ்விப்பதில்லை. இலக்கியம் என்பது ஒரு பெரிய தலையணை போன்றது. எழுத்து நல்ல பெருசா இருக்கு, கிரேன் வச்சு தான் தூக்கிட்டு வரணும் நடுவர் அவர்களே. இலக்கிய புத்தகங்களை சாதாரணமா கையால தூக்கிட்டு வரணும், பெருசா வெயிட்டா இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து 2 பக்கம் படிச்சாவே தூக்கம் வந்துடும். அவங்க எங்க மகிழ்வா இருப்பாங்க? பொய் சொல்றாங்க. எங்களுக்கு நல்ல கலை இலக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இலக்கியங்கிறது படிச்சவங்களுக்கு தாங்க பயன்படும், புரியும். கலை அப்படி தேவையில்லை, படிக்காத பாமரனுக்கும் புரிவது கலை. கலை அதைத்தான் நாங்க சொல்றோம், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தது. பாமர மக்கள் உணர்வின் மூலமாக, கேள்வி ஞானத்தின் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இதில் இலக்கியத்தில் அது போன்ற சாத்தியக்கூறு இல்லை என்பது பேச சொல்ல வேணாங்க நினைக்கிறீங்க. ஆணித்தரமான சீக்கிரம் முடிச்சா கவியரகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கிறாரு ஐயாவும் நினைக்கிறாரு. ஆமா ஐயா. அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் இருந்து ஒரு பாடலை பாடுகின்றேன். அலைகள் ஓய்வதில்லையா? ஆமா ஐயா, சொல்லுங்க. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே தகுதோம் தகுதோம். முன்னாடி எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன். தகுதோம். நல்ல கைதல் பாப்பா. தகுதோம் 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 தகுதக தகுதோம். இந்த தகுதோம் இது எப்படி ஆரம்பிப்பாங்க? சுத்த தன்யாசிங்கிற ராகம். ஆமா, இளையராஜா 10 நிமிடத்தில் உருவான பாட்டு. மம பா பா
கமப கமகசா நினிச காக கசசா நினிச காக மமப்பா சாச நீனி பாப்ப மாம காக சாச நினிசா வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இதை கேட்டவுடன் நம் மனதிற்குள் ஒரு ஆனந்தம், ஒரு துள்ளல், ஒரு மகிழ்ச்சி, பேரானந்தம் கிடைக்கிறது. இலக்கியத்தில் இது உண்டா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லி இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. இதே பாட்டை ஒரு ஹிந்தி பாட்டு ஒண்ணு பாடிடுறேன். எனவே बहुत प्यार करते हैं तुमको सनम, बहुत प्यार करते हैं तुमको सनम, कसम चाहे ले लो, कसम चाहे ले लो, खुदा की कसम, बहुत प्यार करते हैं तुमको सनम. என்ன சொல்ல வரேன்னா, ஆனந்தத்துக்கு மகிழ்ச்சிக்கு மொழி நம் முன்னால் நிற்காது. இசை நம் காதில் கேட்கும் போது நம் ஆனந்தம் அடைகின்றோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்தில் நீங்கள் அந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள். வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி, மாமனா மச்சானா மானங்கெட்டவனை என்குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணிபுரிந்தாயா என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம். இது ஒரு காட்சி, நம் கண்முன்னே நடக்கின்ற ஒரு படம், திரைப்படம், நாடகம், இவைகள் எல்லாம் நம் கண்முன்னே காட்டப்படுகின்ற ஒரு செய்தி, ஒரு ஒளிப்படம். இதை பார்த்த உடனே நாம் எல்லோரும் ஆனந்தப்படுகின்றோம். உண்மையாக என்ன நடக்கிறது என்று விஷுவலைஸ் பண்ண முடியும் நம்மளால. ஆனால் இலக்கியத்தில் அந்த மாதிரிலாம் நடக்காது. இலக்கியம் என்பது உட்காந்து பக்கமா படித்து அது பார்த்தீங்கன்னா ஆணி வேறு வரைக்கும் போகும் கதை. ஒரு கதை எடுத்துக்கொண்டால் 100 1000 பேருக்கு மேலே போகும் சிறு சிறு கதைகள். இவையெல்லாம் வந்தால் அந்த கதையை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவது என்பது முடியாத காரியம் என்று நான் அடித்து கூறுகிறேன். எனவே ஆகவே 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 கலைதான் மக்களை மகிழ்வூட்டுவது. இலக்கியம் இல்லை 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 என்று நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து கலைதான் மகிழ்வூட்டுவது என்று நடுவர் தீர்ப்பு வழங்குவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல கைதறி பார்ப்போம். ரொம்ப அருமையா திரைப்படம் ஏற்படுத்திய அந்த மகிழ்ச்சியை இலக்கியம் தர முடியுமா என்கிற நுட்பமான வினாவை இந்த மண்டபத்திற்கு வைத்திருக்கிற ஹைக்கூ கவிஞர் கவிச்சுரர் ஜி.வி. பரமசிவம் அவர்களை உங்களுடைய பலத்த கைதட்டலால் வாழ்த்தோம். ஒரு பாட்டுங்க, இளைஞர்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. நிலவண்ண கூரை இல்லாம நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் நம்மோடு தடைகளை மீறு, மாறுமோ தானா விதி எல்லாமே மண்மீதே, போராடு நீயே விடை உண்டாகும் மண்மீதே, பாதியிருள் நீ கடந்தால் காலை ஓடி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். என்ன பாட்டு தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏ கண்ணீரு, நிக்காம முன்னேறு கையோடு நீ கை சேரு கை சேரு. இந்த பாட்டு கேட்டோன்னா கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னாருங்க டி.எம். சௌந்தரராஜனை பத்தி. பட்டுத்தறி நெசவு செய்யும் குடும்பத்தில் பிறந்து பாட்டுத்தறியை நெசவு செய்தவன் டி.எம். சௌந்தரராஜன். தமிழை சொல்லி கொடுத்தது டி.எம்.எஸ் தானுங்க.
தமிழ் படிக்காத அயலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து எப்படி உச்சரிக்கணும், எம்ஜிஆர் பாட்டுனா எப்படி பாடணும், சிவாஜி பாட்டுனா எப்படி பாடணும், இலக்கியத்தை கூட கொண்டு சேர்த்தது எங்க கலை தானுங்க. கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றோ நீ ஏகெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் ஜிவி பரமசிவம் சொன்ன கலையாகுமா, சொல்லெல்லாம் எங்க ஐயா துணைவேந்தர் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்து சுவையாகுமா. அவரை வச்சு நான் பாருங்க எவ்வளவு திமிரு பாருங்க, எவ்வளவு தைரியம். இதுதான் கலை என்று சொல்லி இருக்கிறார். இல்லை இல்லை, கலை அல்ல, மக்களை பெரிதும் மகிழ்வூட்டுவது இலக்கியமே என்று பேசுவதற்காக நற்றமிழ் நாவரசி அருமையான நெறியாழ்கையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் காணொலியில் சந்தித்திருக்கிறேன். தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய முன்னணி பேச்சாளர் நற்றமிழ் நாவரசி பிரவீணா சேகர் அவர்கள் உங்களுடைய பலத்த கைதட்டல். மூன்றெழுத்து தமிழே, உன்னை மூன்றாம் பிறை கொண்டு தாளாட்டுகின்றேன் மூச்சு காற்றை தென்றலாக மாற்றி. தாயே தமிழே முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் இரு அணியை சேர்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் தேடி பொழியும் மேக கூட்டமாய் வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆரம்பத்தில் நான் சிறுவயதில் நினைத்ததுண்டு வாழ்க்கை வேறு இலக்கியம் வேறு என்று. கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த வயதில் யோசித்தேன் இலக்கியம் வாழ்க்கையின் ஒரு கூறு என்று. இப்பொழுது நடுத்தர வயதில் வாசிக்கத்தான் தெரிகிறது புத்தகங்கள் வேறு அல்ல, கூறு அல்ல, அது வாழ்க்கையின் சாறு என்று எனக்கு தெரிகிறது. நல்ல கைத்தட்டலாம். இலக்கியம் வேறல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி இலக்கியம் நினைச்சது ஒரு காலம். அது கூறு இல்ல, சார் அல்ல, அதுதான் வாழ்க்கை என்பதை. புத்தகங்களோட ஆகச்சிறந்த வெற்றி எது என்று என்னை கேட்டால், புத்தக திருவிழாக்களில் விற்கப்படுகின்ற வாங்குகிற புத்தகங்களின் உச்சபட்ச வெற்றி என்று என்னை கேட்டால், இந்த புக்கை படிங்க நல்லா இருந்தது, இது படிச்சிட்டீங்களா, இந்த புக்கை படிங்க இன்னும் ஆழமா இருக்கும், இதை கொஞ்சம் படிங்கன்னு ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அடையாளம் காட்டுவதுதான் புத்தகத்தின் ஆகச்சிறந்த வெற்றியா என்றால் இல்லை இல்லை இல்லை, இல்லவே இல்லை. ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அடையாளம் காட்டுவது ஆகச்சிறந்த வெற்றி அல்ல. புத்தகம் நம் வாழ்க்கையை அடையாளம் காட்டுவதுதான் ஆகச்சிறந்த வெற்றியாக நான் கருதுகிறேன். எதிரணியில முடிச்சுட்டு வர இலக்கியம் முடிச்சுட்டு வரீங்க? இல்ல இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வரேன்னு எனக்கு பயமா போயிருச்சு. இல்ல சார், இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு அதுவரை எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க, முடிச்சோம் அப்படிலாம் இல்லையா? இலக்கியம் எதற்கு என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்காரர்களும் உணவு என்பது சத்துக்காக என்று நினைக்கும் போது தமிழ் இலக்கியம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறது உணவு என்பது பசி பிணிக்கான மருந்து என்றும், பசி என்பது சமூகத்தின் நோய், அந்த நோயை தீர்க்கிறவன் எல்லாம் பசி பிணி நோய் மருத்துவன் என்று சொன்ன புரட்சியாளர் வள்ளுவன் தமிழில் மட்டும்தான் இருந்திருக்கிறார். உலகின் முதல் புரட்சியாளர் வள்ளுவர். பசிய நோய்னு சொன்னவன் தமிழன் தாங்க. எதிரணியில ரொம்ப அழகா பேசுற இலக்கியம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆமா, அப்படி நான் சொல்லல. நீங்க இலக்கியம் படிச்சவரையா, நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதிரணியில சொன்னார் அவரு, இலக்கியம் படிச்சவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த திருவிழாக்களில் ஓங்கி மனோகரனாக செங்கூட்டுவனாக படிக்காத பாமர மக்களுக்கு கூட தமிழை கொண்டு போய் சேர்த்த இலக்கியவாதி டாக்டர் கலைஞர் அவர்கள் என்றால் இது உண்மையா இல்லையா? ஏங்க, படிக்காதவங்களுக்கு கூட அந்த இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலை இலக்கியவாதியிடம் இருக்கிறது இல்லையா? இன்னும் பக்கமா படிக்கணும். ஏதோ ரொம்ப நுட்பமான விஷயம்.
எங்கள் இலக்கியம் இல்லாமல் உங்கள் கலையால் ஜொலிக்க முடியுமா என்கிற வினாவை எதிர்க்கட்சிக்கு எழுப்பி இருக்கிறார்கள். ஓட்டிட்டு போய் எதையும் தயார் பண்ணாம பேசக்கூடிய ஐயாவுக்கெல்லாம் தெரியும். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், அறம் வெல்லும் பாவம் தோற்கும், அதை சொல்வதல்லவா இலக்கியம். அது மகிழ்ச்சி இல்லையா? மகாபாரதம், அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், மாதவி ஆடிய 11 வகை கூத்துக்களை சொன்னாங்க. உண்மையிலே சொல்றாங்க, தமிழின் முதல் கடிதம் எது தெரியுமா? உலகின் முதல் கடிதம் என்று கூட சொல்லலாம். உலகின் முதல் கடிதம் படிக்கப்படவில்லை, அது கிழித்தெறியப்பட்டது. மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம். இரண்டாவது கடிதம், மாலை வாராராயினும் காலை காண்புவோம் என்று நம்பிக்கையோடு இரண்டாவது கடிதத்தை மாதவி கோவலனுக்கு எழுதுகிறாள். எப்படி தெரியுமா கடிதம் எழுதின? நாமெல்லாம் தமிழனாக பிறந்ததற்காக கர்வப்பட வேண்டும். உலக இலக்கியத்தில் இது மாதிரி இலக்கியமே இல்லைங்க. எப்படி கடிதம் எழுதினாள் தெரியுமா? தாளம்பூ மடலில் குறுக்கத்தி போன்ற வாசனை பூக்களை அப்படியே ஜோடிச்சு, பித்திகை மொட்டு அந்த காம்பினாள், எழுத்தாணி கொண்டு எழுதினால் கோவலன் என்கிற தன் காதலன் பெயர் கூட காயப்படும் என்பதனால செம்பஞ்சு குழம்பை எடுத்து பித்திகை மொட்டுக்களால் கடிதம் எழுதினாள் தமிழச்சு. முதல் கடிதத்தை கோவலன் படிச்சு பார்க்கலையா? என்ன செய்தா தெரியுமா? முதல் உலகத்தினுடைய முதல் சென்டர்டு லெட்டருங்க. சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோடிகள் போடுவாரு. இவனுக்கு தெரியும் கூந்தல்ல நீ மாதவி எப்படி குளித்தால் தெரியுமா? கிளப்பி விட்டுட்டீங்க நீங்க. மாதவி எப்படி குளித்தால் தெரியுமா? நீங்க உலக பேரழகி கிளியோபாட்ரா கூட கழுதை பாலில் குளித்தாள். மாதவி நீங்க சொல்ல போறீங்களா? வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு குளித்தவள்ங்க. யாருக்காவது தெரியுமா அதெல்லாம்? அவ சொல்றா, அவ எப்படி கடிதத்தை கொண்டு வந்தாரா? கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். சென்று கொண்டு இருக்கும் போது மாடல மறையோன் கோவலனை பார்த்தது கிடையாது. எப்படி இவன் கோவலன் தானா என கண்டுபிடிப்பதுன்னு நுட்பம் வைக்கிறார் இளங்கோ. முதல் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம். ஒரு மாதவி கொடி வாடி இருக்கிறது. பக்கத்துல போய் மாதவி கொடியே நீ ஏன் வாடி இருக்கிறாய் அப்படின்னு கோவலன் காதல விழுகிற மாதிரி சொன்ன உடனே தன் காதலி பேரை யாரோ சொல்கிறாரு என்று யதார்த்தமாக திரும்பி பார்த்த, அதான் உளவியல். திரும்பி பார்த்த உடனே ஒரு கோவலன் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி தெரியுமா கடிதத்தை எழுதியிருந்தாளா? உடனுரை காலத்து உரைத்த நெய்வாசம் மயிர்பொறி உணர்த்தி. இந்த பயலுக்கு நம்மோடு சேர்ந்து இருந்தான்ல, சேர்ந்து இருக்கும் போது நம்ம கூந்தல் வாசனையை பார்த்துட்டு என்ன வாசனை மாதவின்னு பாராட்டி இருக்கான். அந்த வாசனை அவனை மறக்கவே முடியல. அந்த தலைமுடியை எடுத்து அந்த கடிதத்தினுடைய முத்திரையாக வைத்து அனுப்பினாளாம் மாதவி. அந்த கடிதத்தை பார்த்தோன்னு அந்த வாசனை பட்டு கோவலனுக்கு மாதவியோடு இருந்த நாட்கள் நினைவுக்கு வந்தோன்னு பிரிச்சு பார்த்தாராம். அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் வடியா கிழவி பொறுத்தருளல் வேண்டும் என்ற கடிதம் இருக்கிறது. உலகத்தின் நாகரிகத்தின் உச்சியில் நின்றவன் தமிழர். அதை சொன்னது தமிழ் இலக்கியம். கம்பராமாயணத்தை பத்தி கண்ணதாசன் தான் கத்துக்கணும். காலமனும் ஆளியிலும் காற்றுமலை ஊடியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. ஒரே ஒரு காட்சி சொல்லிட்டாங்க, நான் தீர்ப்பை கூட குறைச்சுக்கிறேன். யார சேர்க்கிறது, வீடனை சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஆலோசனை நடக்குது. அது யாரும் வச்சிருக்கீங்களா? இல்லையே, ஆலோசனை நடக்குது. நடந்த உடனே எல்லாரும் ஒரு அரசியல்வாதி எப்படி முடிவெடுக்க வேண்டும் செயற்குழு கூட்டிட்டார். செயற்குழு கூட்டி ஒவ்வொருத்தரா சொல்ல வீடனை சேர்க்கலாமா இல்லையா? சுக்ரீவன்ட்ட முதல்ல கேட்கிறார் ராமன். யார் அண்ணனை கொள்றதுக்காக செட்டப் பண்ண வாலியை கொண்ட சுக்ரீவன் சொல்றான் இவனை சேர்க்கக்கூடாது. அண்ணனை எதிர்த்துட்டு வர்றான், இவன் நமக்கு எப்படி உண்மையா இருப்பான்னு சுக்ரீவன் சொன்னானா. எல்லாரையும் கேட்டுட்டு ராமன் ஒரு அரசியல் தலைவனா கடைசியில ஆஞ்சநேய பெருமான்கிட்ட கேட்டாராம். இவங்க யாருமே வீடனை பார்க்கல, ஆஞ்சநேயர் தான் இலங்கையில போய் வீடனை பார்த்தவர், அதான் தலைவன். கடைசியில தான் கேட்டாரு. உடனே ஆஞ்சநேய பெருமான் சொன்னாரு, இவன் ரொம்ப நல்லவன், நம் தாய் சீதாதேவி உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வீடனின் மகள் திரிசடை. இவன் வீட்டில தான் அப்படியே ஒரு அந்தனர் வீடு போல பொழிந்தது, அதனால இவனை சேர்க்கலாம்னு சொன்ன உடனே ராமன் ஒரு பதில் சொல்லுவான். என்னடா அறம் சொன்னாங்களா? அறம் ரொம்ப அருமையா சொல்லுவான். என்ன தெரியுமா அறம்?
இது உலக மானிடத்தினுடைய உயர்ந்த தத்துவங்க. உடைந்தவர்க்கு உதவானாயின். ஒட்டஞ்சு போய் எனக்கு காப்பாத்துங்கன்னு அந்த காலில் விழுந்து கெஞ்சலாம். உடைந்தவர்க்கு, வார்த்தை பாருங்க, உடைந்தவர்க்கு உதவானாயின் உளவு ஒன்று ஈயானாயின். நம்மள்கிட்ட ஒரு பொருளை ஒரு யாசகம் கேட்டு வந்து நிற்கிறார், அதை கொடுக்கல. உளது ஒன்று ஈவானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின். சரணம் அபயம் வந்து காலில் வந்து விழக்கூடியவனுக்கு நான் காப்பாத்தலன்னா வார்த்தைகளை பாருங்க. உடைந்தவர்க்கு உதவானாயின் உளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். அறம் என்னடா வெங்காயம், இதை விட அறம் இல்ல என்று அறத்தை சொன்னவன் கம்பன் என்கிற இலக்கியம் அல்லவா. இதற்கெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கோபத்தோட இருக்காங்க. என்னங்க இலக்கியம், கலைமாய் வருமா என்று பிரவீணாசேகர் அவர்களுக்கு பதில் சொல்ல இப்பதான் பட்டிமன்றமே சூடு கடுமையா பிடிக்க போகுது. நற்றமிழ் நாவலர் செல்விராஜ் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய முன்னணி பேச்சாளர்களை உங்களுடைய பலத்த கைதட்டோடு அன்போடு அழைக்கின்றேன். அரம்புக்குள் மலராகி கரும்புக்குள் சுவையாகி என் அரம்புக்குள் உணர்வான என் தாயே தமிழே முதல் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பிரவீனா வந்தாங்க. ஆமாம்மா, ரொம்ப பேசியிருக்காங்க. ஆமா, இலக்கியம் வாழ்க்கையின் கூறல்ல வேறல்ல, அது சாறு அப்படின்னாங்க. ஆமா. ஏமா தலைப்பு என்னம்மா? தலைப்பு என்னம்மா? மக்களை மகிழ்வூட்டுவது. நம்ம சாறு பற்றியா கேட்டோம். சாறு நீரு அப்படிலாம் தலைப்பு பாருங்கம்மா. தென்னை நாருன்னு பேசிட்டு மகிழ்வு என்னதுன்னு கேட்டாக்கே இலக்கியமா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, கம்பர் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களை அப்படி எடுத்து விட்டாங்க. அதே கம்பர் என்ன சொல்றாரு? சரஸ்வதி அந்தாதியில கடவுள் வாழ்த்துல பாட்டை என்ன வைக்கிறாரு தெரியுமா? ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கி போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் என்று சொன்னால், கலை இருக்கும் உள்ளத்தில் துன்பம் இல்லைன்னா என்னங்க மகிழ்ச்சி இருக்கு? நீ அவரே சொல்லிட்டாருன்னா உங்க கம்பரே சொல்லிருக்காரு. உங்க கம்பர் நம்ம கம்பர் சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் மகிழ்ச்சிக்கு? எனக்கு புரியல. நல்லா இருக்க அந்த அரசியல். நம்ம கம்பர் அவரையும் நம்ம கட்சியில சேர்த்தாச்சு. நம்ம கம்பர் தானே. இலக்கியங்கள் எல்லாம் நம்ம கலைஞர் வந்து கொண்டு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் படிச்சாங்க. அதுக்கு முதல்ல இது வந்து கலைஞர் அப்படின்னாங்க. அவர் தன்னுடைய எழுத்தாற்றல், அது ஒரு கலைங்க. அந்த கலை, எழுத்தாற்றல் கலை, எழுத்தாற்றல் கலையில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது இலை கலையில ஒத்துக்க வேண்டியதானே. நீங்க ஒரு கட்சியில சேர்ந்துடலாமா? உங்க கட்சி, நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, அவ்வளவுதானே. நான் தலைவரா இல்ல? ஆமா, நல்லா இருக்கு. என் ஓட்டு எனக்கு விழுகுமான்னு டவுட்டா இருக்கு. அப்புறம் என்ன நடனம் சொன்னாங்க? மாதவி, சிலப்பதிகாரத்துல மாதவியோட நடனம் அது இன்னைக்கு கரகாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குடக்கூத்து கரகாட்டமா மாறி இருக்கு. கரெக்ட், நாங்க இல்லவேன்னு சொல்லவே இல்ல. ஆனா சிலப்பதிகாரத்தை எத்தனை பேர் படிச்சாங்களோ இல்லையோ, அதே கலைஞர் எழுதிய பூம்புகார் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிலப்பதிகாரம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய வந்துச்சுன்னா அந்த சினிமா கலை தான் மக்களுடைய மகிழ்வுக்கு காரணமா இருந்தது. அதே கலைஞர் பூம்புகார் படத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாரு பாருங்க, அந்த குழந்தை பிறந்து இருக்கும். அது அழகா பூம்புகார்ல கலைஞர் சொல்றதாட்டு நம்ம கோவலன் சொல்வாரு, யார் மணிமேகலை பிறந்திருக்கோம். இந்த குழந்தை கைய ஆட்டுறது ஒரு கலை, கால அசைக்கிறது ஒரு கலை, அதனால இவனோட பெயர் மணிமேகலை அப்படின்னு வச்சாருன்னா கலை தானங்க மகிழ்ச்சி. பாட்டு வருது அவளுக்கு, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இருக்கக்கூடிய முதலில் பாட்டு. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே ஆ கரும்பே ஆ தேனே மாசரு பொன்னே. போய் சேர்ந்தது கலைனால தானங்க
சிலப்பதிகாரம். தண்ணி குடிச்சிட்டீங்களாமா? அப்புறமா இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா யாருமா சொன்னது உங்களுக்கு கருப்புன்னு? சொல்றாங்கய்யா. நிறமா நீங்க கருப்பா இருக்கவங்க எல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. பிள்ளை கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு. ஏன் தெரியுமா நடிகர் அவர்களே? இப்ப நான் கொஞ்சம் கருப்பா இருந்தா கூட அந்த ஒப்பனை கலை அத போட்டுட்டு வந்தேன்னு வைங்களா, அப்பப்பப்பா அவளா இவா அப்படின்னு உங்க எல்லாரையும் குழம்ப வைக்கிறாங்கன்னா அந்த ஒப்பனை கலை மகிழ்ச்சி கொடுக்குறா இல்லையா? அதை முடிச்ச உடனே என்ன பார்த்த உடனே எனக்கே ஷாக் ஆயிரும். ஐயோ செல்வி நீ என்னமோ அழகா இருக்க அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி. பியூட்டி பார்லர் போற எல்லாருக்கும் இருக்கும் தானே அந்த மகிழ்ச்சி. அதனாலதான் பியூட்டி பார்லர்லயே ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க பாருங்க, இங்க இருந்து வெளியில வர பிள்ளைய பார்த்து கையசைக்காதீங்க, சைட் அடிக்காதீங்க, ஒருவேளை அது ஒரு பாட்டியா கூட இருக்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு கலைகிறோம். அதுக்கு அப்பயே சொல்லியிருக்காங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. அதான் ஒப்பனை கலை. நிறைய பேர் வாழ்க்கையில ஏமாற்றத்தை தரக்கூடிய கலை மேக்கப் கலை நீங்களே சொல்றீங்க. நன்றி. அது மட்டுமா இந்த புகைப்பட கலை. இப்ப நம்ம ஸ்மாரா இருந்தாலும் நம்மள வந்து ஒரு நயன்தாரா லெவலுக்கு ஒரு கிளியோபட்ரா லெவலுக்கு போட்டோ எடுத்து நம்மளே பார்க்கும்போது அப்பாடா என்னமா இருக்கும் அப்படியே நம்மள நினைச்சு பாக்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி அப்படின்னா அது அந்த புகைப்பட கலை தான் நடுவர் அவர்களே, இலக்கியம் இல்லை. அப்புறமா நடுவர் அவர்களே சொல்லும் போது சொன்னாங்க சமையல் கலை. முத அதை தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஓடுறது இந்த அரஜான் வயிறுக்கு தான். அந்த சாப்பாடு சரியா இல்லைன்னா நம்ம எல்லாம் ஃபெட் அப் ஆயிடுவோம். அந்த சமையல் கலை அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதனாலதான் நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு வேலையில ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு வீடு வாங்கியிருக்கோம், நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கே நம்ம நண்பர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு பார்ட்டி, ஒரு ட்ரீட் எப்ப கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வீட்டுல இல்ல, ஹோட்டல்ல. ஏன்னா நிறைய பேரு ஹோட்டல் அதிகமானது காரணமே வீட்டுல எந்த பெண்களும் ஒழுங்கா சமைக்கிறது கிடையாது. அவங்க சமையல் கலையில தெளிவா இருந்திருந்தா உணவகமே வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நான் எங்க வீட்டுல எல்லாம் வந்து சாம்பார்னா இட்லி, அதே இட்லி தான் மத்தியானத்துக்கு வரும். நான் ஒரு நாள் சாம்பார் வச்சேன், எங்க வீட்டுக்காரரு சாம்பார ஊத்துமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க அவ்வளவு டேஸ்டாவா வச்சிருக்கேன், சும்மா இருமா, இப்ப காலி பண்ணலன்னா மத்தியானத்துக்கு இதுதான், நாளைக்கு இதுதான், நாளை கழிச்சுக்க இதுதான், அதனால இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா சமையல் கலையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே அந்த விக்ரமாதித்தன் கதைகள்ல கூட ஒரு இது வரும். அந்த விக்ரமாதித்தனும் பட்டியம் வந்து இரவுல வந்து மாறுவேடத்துல ஊர்வலம் போவாங்க. அப்போ ஒரு வீட்டுல அந்த கோழிக்கறி சமைக்கிற வாசனை, உடனே அவர் சொல்லுவாரு ஆகா எங்கேயோ கோழி சமைக்காங்க வாசனை வருது. உடனே அவருடைய மந்திரி பட்டி என்ன சொல்லுவாரு தெரியுமா? அதுல உப்பு இல்லாம சமைக்காங்க அப்படின்னு. அதாவது உப்பு இல்லாம சமைச்சா அந்த வாசனை குறையா இருக்குமா. அப்பெல்லாம் திருட்டு கோழி சமைச்சா உப்பு இல்லாம சமைப்பாங்களா, அதை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா சமையல் கலை நம்ம சாப்பிட்ற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? அதுவும் நம்ம தமிழுடைய பாரம்பரியத்துல சாப்பாடுன்னா அந்த வாழையில, இன்னைக்கு நம்ம மத்தியானம் சாப்பிட்டோம்ல, அந்த வாழையில சாப்பிடும் போதே ஒரு சந்தோஷம். அந்த கூட்டுகளை வகை வகையா பருமாறி சிலரெல்லாம் அடிச்ச முடிச்சன்னு மொத்தமா கும்பிட்டு அப்படி அடிப்பாங்க. அது இல்ல சமையல் கலை. சாப்பாட்டு கலை ஒரு அழகு, அதை சாப்பிடுறதே ஒரு அழகு பாருங்க. அந்த கலையெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் போது இவங்க சொல்றாங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் இனி பசிக்கிற நேரத்துல ராமாயணத்தை ஒருத்தவங்களுக்கும் சிலப்பதிகாரத்தை ஒருத்தங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்ல வேண்டியதான். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறமா அந்த பாட்டு கூட வரும் பாருங்க, மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி அனைத்தும் கலைகளின் சங்கமம். சங்கமம்னு சொல்லியிருக்காங்கன்னா மகிழ்ச்சி கொடுக்கிறது கலை தான் அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்புறம் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை அழுதுச்சுன்னு வைங்களா, நம்ம வந்து ஒரு கம்பராமாயண புக்கை கொடுத்தா தள்ளி விட்டுறோம், அல்ல துப்பி விட்டுறோம். அதையே ஒரு பாட்டு, இகமான ஒரு தாலாட்டு பாட்டு பாடணும்னா அது அழகா மெய்மறந்து தூங்கும். அதுவே அடம் பிடிக்கிற குழந்தைக்கு ஒரு கார்ட்டூன் போட்டு காட்டுங்க, ஒரு பொம்மை எடுத்து கொடுங்க, கலை வண்ணங்களை கையில காட்டுங்க, அப்பதாங்க அந்த குழந்தை கூட சிரிக்கும். இவங்க என்னன்னா புக்கு கொடுக்கணும், இலக்கியம் தான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம், சாதாரணமா நம்ம வயல் எல்லாம் நடந்தோன்னு வைங்களேன், அப்ப அந்த நெறிஞ்ச முள்ளு குத்திரும். நம்ம உடனே என்ன சொல்லுவாங்க, காலை தரையில தேய் உடனே சரியா போயிடம்பாங்க. அதுக்கு ஊசி குண்டூசி எல்லாம் நம்ம எடுத்துட்டு வர வேண்டாம்.
ஆனா அதுவே ஒரு இலக்கிய அறிவாளிட்ட போய் காலில் நெறிஞ்சு முள்ளு குத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வாரு தெரியுமா? பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். நடுவர் அவர்களே, உங்களுக்கு புரிஞ்சா என்ன இருக்கா சொல்லுங்க. பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். புரிஞ்ச மாதிரி இருக்கா? நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். பத்திரதன்னா தசரதன், தசரதனோட புத்திரன் ராமன், ராமனோட மித்திரன் நண்பன் அவன் சுக்ரீவன், மித்திரனின் சத்ரு அப்படின்னா வாலி, வாலியின் பத்தினின்னா தாரை, தாரையில அந்த காலை வாங்கிச்சா கால் எடுத்து தரையில தேய். இவ்வளவு நாங்க புரியுறது எவ்வளவு கஷ்டம். ஒரு சின்ன விஷயம், அதாவது இலக்கியத்தை நாங்க குறை சொல்லல, ஆனா அதை படிச்சு புரியறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அது எல்லாராலையும் முடியாது. இப்ப நம்ம உழவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் திருவிழா சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்கு உணவு கொடுக்குறாங்க. விளைநிலங்கள்லாம் விளைநிலங்களா மாறிட்டு இருக்கு. ஆனாலும் நமக்கு உணவு கொடுக்குற அந்த உழவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோகம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு மதிப்பே கிடையாது. அவங்க வந்து அதான் சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. அந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மெல்லாம் கொலையாயிடக்கூடாது, நம்ம செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு உணவு கொடுக்குற அவர்கள் அவர்களுடைய கவலைகளையும் வேலையின் கஷ்டத்தையும் மறக்கிறதுக்கு அழகான அந்த கிராமத்து நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கிட்டே வேலையை பார்த்து நமக்கு அறுவடை செய்து நெல் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய மகிழ்வுக்கும் அந்த கிராமிய பாடல்கள் தான் காரணமாக இருக்கிறது. நடுத்தவர்களே, இதெல்லாம் விட்டுட்டு அந்த எதிரணில இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 1. இன்னாருக்கு 1. என்னொன்னு எங்கன்னா இதுதான் சொல்றாங்க. அப்படிதான் இருக்குது அவங்க இலக்கியம்னு பேசுறது. அதுல நம்ம இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம பிரவீனா வந்து இன்னைக்கு பரதம் நடனக்கலையில வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம யாமினி வந்து நடனம் ஆடினாங்க. அதுவும் அந்த என்னது, என் கண்ணில் நீர் வடிந்தால் உன் கண்ணில் உதிரம் கொட்டுதடின்னு அவங்க அந்த ரியாக்ஷன் பண்ணி அந்த உணர்வு அப்படி கொண்டு வரும்போது இங்க இருந்த அத்தனை பேர்த்துக்கும் எனக்கும் அப்படியே அந்த ஒரு ஃபீல் அப்படி வந்துச்சு. என்ன ஒரு கலை, நம்மளெல்லாம் மகிழ்நிலையை அந்த உணர்வுக்கு நம்மளை கொண்டுட்டு போறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சிறந்த மகளை மகளா பெற்று இங்க நடன கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு அவங்க சிறந்த பேச்சாளரா இருந்துகிட்டு சிறந்த புத்தக, அதாவது இப்போ கலைஞரோட 100ஆண்டு விழாவுக்காக பொன்னர் சங்கர் எழுதியிருக்காங்க, எழுத்தாளரா இருந்துகிட்டு இலக்கியம்னு பேசுறது என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? ஆகவே இப்படி நாடகக்கலை, சிற்பக்கலை, கட்டடக்கலை என சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா. அதுல பாட்டு நம்ம ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். என்ன அப்படின்னா, நான் ஒப்பனை கலையை முதல்ல சொன்னேன். அந்த சிவாஜி கணேசனே சொல்லுவாரு, இந்த ஒப்பனை கலைஞர்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லுவாரு, தம்பி கணேசா உன்னுடைய கால் நடிக்கும் கை நடிக்கும், ஆனால் உன் வாயிலிருந்து போகும் உமிழ்நீர்களுடன் நடித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாருன்னா அந்த சிவாஜி கணேசனை ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன்னா யாரு? நமக்கு சிவாஜி தான். ஒரு கப்பலோட்டி தமிழன்னா யாரு? சிவாஜி தான். ஒரு கர்ணன்னா யாரு? சிவாஜி தான். அப்படிப்பட்ட அந்த நடிப்பு கலையில சாதாரணமா தான் இருந்தார். சாதாரணமா எல்லாரையும் ஒரு மனுஷனா இருந்த அவரை அண்ணாவுடைய நாடகம் சிவாஜி நாடகத்துல சிவாஜி வேடமிட்டு நடித்த நடிப்பு தான் அவரையே சிவாஜி கணேசனாக்கியது என்றால் நடிப்பு கலை, அந்த கலை தான் அவருக்கு மட்டுமல்ல நமக்கு மகிழ்வை உண்டாக்குகிறது என சொல்லி பாட்டு எடுத்தது. இன்னைக்கு நமக்கு அழகான ஒரு பாட்டு. காலையில விருந்தினர்கள்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எப்போன்னு ஏங்கும் போது ஏங்கிய மனதுக்கு மறந்துடுற மாதிரி அவர்களுடைய பாடல்கள் இருந்ததுன்னா அந்த விஷயம் அது வந்து நமக்கு மகிழ்ச்சியா இல்லையா? எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல, 4 மணி 5 மணி போனதே தெரியாம அவங்க பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதாங்க மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு 2 இலக்கிய ஒரு ஆவணத்தை சொல்லுங்க, கதை கால ஜபம் சொல்ல முடியாது சொன்னா நாங்க பேச வந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் பேச்சு கலையில ஒண்ணு சொல்லாம இருக்க முடியாது. அண்ணாவுடைய பேச்சுகளுக்கு அன்னைக்கு டிக்கெட் போட்டு மக்கள் பார்க்க போனாங்கன்னா பேச்சு கலையில் அண்ணா எப்படி மனிதர்களை மயக்கி இருக்க வேண்டும். அவருடைய பேச்சு இன்னைக்கு நம்ம நினைச்சாலும், இப்ப நானெல்லாம் பேச வரேன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதே அறிஞர் அண்ணா தான். அந்த அளவுக்கு மகிழ்ச்சூட்டு கலைகள் இருக்கிறது. அதனால்தான் பாரதி கூட ரொம்ப அழகா சொல்வாரு, காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும்
பாட்டின் இசைதனை பாம்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா சொல்லுவாங்க, ஓவியக்கலையிலாம் லியோனார்டோ டாவின்சி தனது 95வது வயதுல தான் அந்த லாஸ்ட் சப்பர் கடைசி உணவு ஓவியத்தை வரைஞ்சார். அப்படின்னா கலைக்கு வயதும் கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் மக்களை பெரிதும் மகிழ்வூட்டுவது கலையே 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 என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நேரடியாக இல்லை இல்லை கலை இல்லை இலக்கியமே என்று பேசுவதற்காக 764 பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருக்கிற, வேலை வாங்கி தந்திருக்கிற மாமல்லன் IAS அகாடமி என்கிற மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி மையத்தை நடத்தி வரக்கூடிய முனைவர் ப. செந்தில் முருகன் அவர்களை உங்களுடைய பலத்த கைதட்டலோடு அன்போடு அழைக்கின்றேன். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம்க உழன்று பிறர் வாட பல கொடுஞ்செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை முன்னிறுத்தி, தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள் அனைவரும் தமிழர்கள் அல்ல, தமிழ் பேசுகிறவர்கள் அனைவரும் தமிழர்கள் அல்ல, தமிழ் யார் நெஞ்சிலே வாழ்கிறதோ அவர்கள்தான் தமிழர்கள் என்பதை மெய்ப்பித்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு அணிக்கு 3 பேருன்னு சொன்னாங்க. எங்க அணிக்கு மட்டும் 5 பேர். எப்படி? உங்களையும் சேர்த்துக்கணும். நாளாச்சா இந்த இங்க அம்மா பேசிட்டு உட்காந்தாங்கல்ல, யாரு வேணா சேர்த்துங்க. என்னப்பா சேர்த்துக்கிட்டீங்கன்னா 5 பேர். ஏன் சொல்றேன்னு பாருங்க. பேச்சுக்கலை என்ற கலையை இங்க காட்டி எப்படா இந்த அம்மா முடிக்கும் அப்படின்னு மகிழ்வே இல்லாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாங்கல்ல. நடுவரும் 10 தடவை ஆகவே 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 என்றாரு. அதுக்காக மன்னிக்கிறேன். உங்களை பேச்சை நிறுத்துறதுக்குலாம் எனக்கு மனசு இல்லை. நேரம் போதாத நேரம், பேச்சாளர்களுக்கு போதாத நேரம். அது என்ன பண்றது? அதுக்குள்ள நேரத்திற்குள் முடிப்பது ஒரு கலை என்பதனால அவர்களுடைய பேச்சை குறுக்கீடு செய்ததற்காக நான் வருந்துகிறேன். அது முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? அவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். நடுவரும் சரி இவங்களும் சரி, ஆயக்கலைகள் 64 சரஸ்வதி அந்தாதியில கம்பர் சொன்னார். ஐயா, ஆயக்கலை 64ல போர்க்கலை உண்டு. ஆமா, முதல் கலையாக சொல்லப்படுகிறதே அக்கரை இலக்கணம். அக்கரை இலக்கணம்னா என்னங்க சொல்லுங்க? அக்கரை இலக்கணம் 64 கலைகள்ல முதல் கலையாக சொல்லப்படக்கூடியது அக்கரை இலக்கணம். நாங்கெல்லாம் சாய்ஸ்ல விட்டுருவோம். எழுத்து இலக்கணம். அடுத்து 2வது சொல்லப்படக்கூடியது லிகிதம். 64 ஆயக்கலைகள்லங்க லிகிதம் அவுட் ஆஃப் சிலபஸ். பாருங்க, லிகிதம் எழுத்து ஆற்றல். சரிங்களா? வியாக்கரணம் ஒரு கலை. இலக்கணம், நாடி பயிற்சி. இலக்கணங்குரிய எங்க பயிர்கிட்ட இலக்கணம் நடத்த போறாங்க. இலக்கணம் அந்த பாடத்தை விட்டு விளக்கணுங்கிறாங்க. நாடி பயிற்சி. சரிங்களா? இதை தவிர யானை ஏற்றம், சரி, குதிரை பயிற்சி, மல்யுத்தம், இதெல்லாம் இன்னைக்கு முதல்ல இருக்கா? பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணு அப்படி ஆடுனுச்சு, இந்த பொண்ணு இப்படி பாடுனுச்சு. இந்த ஆடுனதையும் பாடுறதையும் விட்டுவிட்டு உங்களால எந்த கலைகளை மகிழ்ச்சி விட்ட கலைன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடல் பாடல் மட்டும்தான் கலை வடிவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் தமிழர்கள் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அல்லவா? அது மட்டும்தான் கலைகளா? ஆடுவதும் பாடுவதும் மட்டும்தான் கலை என்று சொன்னால் அது மகிழ்வூட்டுவது என்று தீர்ப்பளியுங்கள். மன்னிக்க வேண்டும். ஆடலும் பாடலும் தமிழர்களுக்கே உரிய மிகச்சிறந்த கலை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா உலகத்திலேயே ஆடக்கூடிய கடவுள் எதா இருக்கா? இல்லவே இல்லைங்க. நம்ம கடவுள் நடராஜ பெருமான் தான் ஆடலுக்கென்ற ஒரு கடவுள். அதனால அது மட்டும் கலை இல்ல. அதைத்தான் சொல்றோம். அது மட்டும் கலை இல்ல, அதுவும் கலை. அவ்வளவுதான். நடுவர் ஐயா சொல்றது, இந்த உலகத்துல எந்த மொழியிலையுமே இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நாங்க ஆடலும் பாடலும் கலை அல்ல என்று சொல்லல. ஆடலும் பாடலும் மட்டுமே கலை அல்ல, அதை தாண்டிய பல்வேறு கலைகள் இருக்கிறது. இன்று அந்த கலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஒரு போர்க்கலையின் மூலமாக எந்த நாடு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது? போர்க்கலையினால் எந்த நாடு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது? மக்களை மகிழ்வூட்டுவது, பெரிதும் மகிழ்வூட்டுவது. போர்க்கலை மகிழ்ச்சி தராது. போர்க்கலை மகிழ்ச்சி தருவதற்கான வாய்ப்பு இல்லை. இலக்கியத்துக்கு வந்து அடுத்து நம்ம இலக்கியத்துக்குள்ள வந்துருவோம். இலக்கியம் பெரிதும் மகிழ்வூட்டுகிறது. ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஐயா கூட பாடினாங்க. அந்த அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, அம்மா
அழகா சிலப்பதிகாரம்ன்றதே பூம்புகார் படத்தை பார்த்த பிறகுதாங்க உடனே நடுவர் ஐயாவும் அதுக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, மாசரு பொன்னே வளம்புரி புத்தி, அது சிலப்பதிகாரத்துல இலக்கியங்கய்யா. அது கலைஞர் எழுதின பாட்டு மட்டும் இல்லங்க, அது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய வடிவம். பேசும்போது ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது கலைஞர் அந்த கலையில. இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஐயா பாடினாரு விழியில் விழுந்து இதயம் நுழைந்து ஐயா வேற, அதுக்கு ஐயா வேற அதுல ஆரம்ப கட்டத்தை வேற புடிச்சு உள்ள வந்துகிட்டு இருந்தாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வரிகளும் இலக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாடல் என்பது வெற்று ஓசை மட்டுமே கலை அல்ல. பாடல் வரி வடிவங்கள் இருக்கிறதே, பாடலுடைய வரி வடிவங்கள் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்று பாரதியினுடைய வரிகள் அனைத்தும் இலக்கியங்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாரதிதாசன் எழுதியவை இலக்கியங்கள். அவைதான் உங்களுக்கு பாடல்களாக கலை வடிவங்களாக போதித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கலைகளாக, அதுதான் கலையாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கலை என்பது இலக்கியம் என்பதை நீங்கள் அதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மறக்கவே மாட்டோம். கலை மகிழ்ச்சி ஊட்டுகிறது, கலை மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஐயா பேசினாரு, நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயத்த நம்மளால வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பேசும் பொழுது அப்படியே விஷுவல்ல வருது, நம்மளால கண் முன்ன வருது. ஒரு இலக்கியத்தை அப்படி கொண்டு வர முடியுமான்னாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க எல்லாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சிலப்பதிகாரத்துடைய ஒவ்வொரு அங்கங்களையும் உங்களுக்கு தெரியும். உங்களால சிலப்பதிகாரத்தை ஒரு இலக்கிய வடிவமாக படிக்கும் பொழுது ஒரு கற்பனை நூலாக கொண்டு வர முடியாதாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு. சிலப்பதிகாரத்துடைய ஒட்டுமொத்த கதையும் தெரிஞ்சவங்க நேரா வழக்குரை காதி, என்னுடைய கணவனை நீ கொண்டு விட்டடா, அநியாயமா கொண்டு விட்ட நீதி கேட்கறதுக்காக கண்ணகி உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழையிற கண்ணகிய கேட்டை போட்டு வாயிற்காவலன் தடுத்து நிறுத்தினதும் அந்த அம்மா சொல்லுது, நான் உள்ள போகணும்னு. இங்கேயே நில்லு, நான் உள்ள போய் பர்மிஷன் கேட்டு வரேன்ட்டு நேரா ஒரு வாயிற்காவலர் உள்ள போறான். மன்னனை பார்க்கறான், அவரை பற்றி புகழ்ந்து 4 வார்த்தை பேசுறான். அதுக்கப்புறம் மன்னர் அனுமதிக்கிறாரு. நேரா இந்த அம்மா கண்ணகியை உள்ள அனுமதிக்கிறாங்க. நேரா கண்ணகி போறாங்க. அங்கே கோயில் போல இருக்கக்கூடிய அந்த அவையில இறைவன் போல வீற்றிருக்கக்கூடிய அந்த மன்னனை பார்த்து வணங்கி நிற்கக்கூடியவராக நிற்கிறார். ஏமா கண்ணுல தொடுத்தோடு தண்ணியா ஊத்துதே, எங்க இருந்து வந்திருக்க நீ அப்படின்னு மன்னர் நீர்வாழ் கண்ணை யாரையோ நீ மடக்கூடிய மன்னர் கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் தாண்டா உன்னால கொலை செய்யப்பட்டாரே அந்த கோவலனுடைய மனைவியாகிய கண்ணகி அப்படின்னு சொல்லும் பொழுது, கணவன் ஒரு குற்றவாளியை தானே பொண்ணோம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. யாரா குற்றவாளி? என்னுடைய கணவனா குற்றவாளி, இதோ நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்ல, எங்க நிரூபின்னு சொல்ல, அங்கிருந்து அந்த திருடனதா சொல்லக்கூடிய சிலம்ப கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லி ஓங்கி அடிச்சு உடைச்சு அந்த ஒரு மணி அவருடைய உதட்டில் போய் அடிச்சு, இதானங்க சிலப்பதிகாரம். கொன்ற சிலம்பு கொணக, இதானங்க சிலப்பதிகாரம். மன்னவன் முதல் தெரித்தது மணிய. இது வந்து படத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிக்குமா? இப்ப நான் காட்டுறேன் உங்க கண்ணு முன்னாடி. வாயிற்காவலர் உள்ள போறாங்க, அங்கே பாக்குறாங்க, மன்னனை பார்த்து அனுமதி கேட்கிறாங்க. வாழியையும் கொக்கை வேண்டே வாழி, தென்ன பொறுப்பின் தலைவ வாழி, செலிய வாழி, தென்னவ வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி, அடத்தலும் குருதி அடங்கா பசுதுணி பிடர்தலை பிடமேறிய வடக்குடி, வெற்றிவேல் தடக்கை கொட்டவை அல்லல், அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டருடைய அணங்கு, சூருடை கானக முகந்த காளி, தாருகன் பேர் உரம் கிழித்த பெண்ணும் அல்லல், செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும், பொற்றில் சிலமொன்றேந்திய கையில், கணவனை இழந்தால் கடையகத்தாலே, வருக மற்றவள் தருக ஈங்கிற, வாயில் வந்து கோயில் காட்ட, கோயில் மன்னனை குறுகினல் சென்றுடி, நீர்வார்க்கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கூடியோ என, தேரா மன்னா செப்பதுடையேன் எல்லார் சிறப்பின் இமையவர் வியப்ப, புல்லூர் முன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயிற் கடைமணி நடுதா நடுங்க, ஆவின் கடைமணி ஊழியன் என்று சுட, தாம் தம் அரும்பரல் புதல்வனை ஆணையில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே, அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருகுடி, மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப, சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்தி, என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பேரன. என்னனங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெவ்வேறு கொற்றம் காணென ஒல்லிலை நச்சிரமடலா கொற்கை வேண்டே, என் கார் சிலம்பு மணியுடைய அரியை என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி, யாமுடைய சிலம்பு உத்துடைய அரியே தருகவன தந்து தான் முன் வைப்ப, கண்ணகி அணிமணி காற்சிலம் உடைப்ப, மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே, மணிகண்டு தாழ்ந்து குடையன் தளர்ந்த செங்கோலன், பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் குலைத்தது, கெடுகவன் ஆயிரன மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே, தென்னவன் கோப்பெரும் தேவி குலைந்தனன் நடுங்கி, கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லை என்று இடையிறு தொழுது வீழ்ந்தனே படமுடி. ஏங்க உங்க கண்ணு முன்னாடி இப்ப ஒரு சிலப்பதிகாரம் ஓடலையா? ஐயா சொன்னாரு, என்னங்க திரைப்படம் தாங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியும். அப்படி இல்லங்க, கம்பன் இருக்கானே, எவ்வளவு பேர் பேசுறீங்க இருக்காரு,
இது வரைக்கும் ஒரு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க பாட்டு போட்டு பார்த்திருக்கீங்க. ஒரு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பாட்டு போடுவாங்க. வில்லியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பாட்டு போட்ட ஒரே இலக்கியம் அப்படின்னா அது கம்பெட் தாங்க இருக்கு. வில்லி அங்க சூர்பனகை ராமனா சூர்பனகையை கொண்டு வந்து அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியல் ஆகி அஞ்சொலின மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சவன வஞ்ச மகள் வந்தாள். கேட்டு ரசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மக்களுக்கு இது புரியாது. மக்களுக்கு தான் இது மகிழ்வை ஊட்டும். பெரிதும் மக்களுக்கு வேண்டுமானால் ஏதோ அலங்கார வார்த்தைகளால் ஆபாச வார்த்தைகளால் ஆபாச ஆட்டங்களால் மக்களை வேணால் மகிழ்வூட்ட முடியுமே தவிர மக்களை உண்மையான மக்களினுடைய ஆன்மாவை இலக்கியம் தான் மகிழ்வூட்ட முடியும் என்று புரிந்து கொள்ள நல்ல கைதற்கு பார்ப்போம். ஒரு சிலப்பதிகார ஐயா ஆண்டு நெடுஞ்செழியன் அவைக்கு நம்ம வந்தது போல உணர்வு ஏற்படுத்தியது இலக்கியம். எனவே ஐயா சொன்னாரு இன்னும் கூட அழகா சில பாடல்கள்லாம் அப்படியே கலைத்துவம் அப்படியே போய் அங்கே அரும்புது அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டை தான் சொல்லணும். விழியில் விழுந்துன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் கேட்கிறேன் ஐயாவை பார்த்து ரொம்ப வெளியில விழுந்திருப்பாரு. ஏடாலுமை அடியிலுமை எடோலுமை எடையா எடுய்யா எடுமில்லே டுமில்லே டுமா டுமா கொய்யா. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இது ஒண்ணு இல்லைங்க, பித்தாக மலம பித்தா பித்தாக எதை பித்தா எதை பித்தானே தெரியல. அரபி குத்துக்கிறாங்க. இந்த பாட்டு வரலாறு தெரியுமாங்க? ஆகவே பாட்டு எழுதுறதுக்கு அந்த ஆசிரியர் மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்தாங்களாம். அவருக்கு பாட்டு எழுதவே வரலையா. அதனால அவர் சொன்னாரா ஹீரோ அவர்கிட்ட என்னவோ பண்ணலாம், டிஸ்கோன்றது ஒரு பாரு, டிஸ்கோவுக்கு போகலாம், ஆடிப்பாடி ஆடலாம், ஓட்கான்னு ஒரு பிராண்ட், ஓட்காவை போடலாம், ஆடிப்பாடி ஆடலாம். இதான் இது பேசிக்கிட்டு இருந்தது. எழுதிவிட்டு என்னவோ பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒட்டாத போடலாம், ஓடி ஆடி ஆடலாம், ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்புந்தானே மூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி. ஆனா உங்க வீட்டுல பார்ட்டி எங்கடா போய், அதாவது நேரம் ஆச்சான், பார பூட்டிடுவானா, சரக்கு வாங்கிட்டு வந்து ஓ வீட்டுல அடிக்கிறதா ஏன் வீட்டுல அடிக்கிறதா டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பாட்டு, அதுதான் உங்களை மகிழ்வூட்டுகிறது என்று சொன்னால் இந்த சமூகம் நல்ல சமூகம், நல்ல மக்கள் போதும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் கலைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சிலப்பதிகாரமும் சங்க இலக்கியமும் இதுதான் மக்களை மகிழ்வூட்டுகிறதுன்னு சொல்லல. நவீன இலக்கியத்தை எடுத்துக்கங்க. சில விஷயம் பாருங்க, சில சோகங்களை சொல்லும் பொழுது கூட அது சோகத்தை மட்டுமே ஏற்படுத்தாமல் ஒரு என்னடா ஒரு சிந்தனை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கலைகளுக்கு உண்டு. உதாரணமா சொல்றேன், நவீன இலக்கியத்துல ஒரு அழகா ஒரு கவிஞன் எழுதுனா, பல்கலைக்கழகங்களே 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 பட்டங்களை அட்டைகளாக தராமல் கை குட்டைகளாக கொடுங்கள், எங்கள் கண்ணீர் துடைக்கவாவது உதவட்டும். இது இப்ப உங்களை மகிழ்வூட்டலையா? ஆனாலும் சோகங்க. ஒரு சோகம் கூட சிலரை மகிழ்வூட்டுவதற்கு ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய ஆற்றல் அந்த இலக்கியத்திற்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயோ நான் வேலை பெற வேண்டும் என்று சொன்னால், ஐயோ நான் வேலை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் படித்த கலித்தொகை போதாது, குறுந்தொகை போதாது, பெருந்தொகை வேண்டுமே. 8ஆம் வகுப்பு படித்த ஒரு சிறுவன் எழுதிய கவிதைங்க. 8ஆம் வகுப்பு படித்த ஒரு சிறுவன் எழுதிய கவிதை. அவனுக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமாங்க? கடல் அப்படின்ற தலைப்புல என்ன எழுதுறான் தெரியுமா? ஒரே வரி, இயற்கை அன்னை வைத்த மீன் குழம்பில் சற்று உப்பு அதிகம். கடல், அவ்வளவுதான் கவிதை முடிஞ்சு போச்சு. இயற்கை அன்னை வைத்த மீன் குழம்பில் சற்று உப்பு அதிகம், அவ்வளவுதான். இதுதாங்க இலக்கியம், இதுதாங்க மகிழ்வை ஊட்டுவது. இவ்வளவு நேரம் சோர்ந்து கிடந்த உங்களுடைய மனங்களில் எல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியை ஊட்டியது செந்தில் முருகன் என்ற உருவத்தின் வழியாக இலக்கியம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழிச்சு தொங்க விட்டுருக்காரு. பட்டிமன்ற 6 ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, நிப்பாட்ட முடியலையே. இந்த சோர்பனகையை பத்தி சொன்னார்ல, நீங்க கம்பன், அதான் அவரு பரவாயில்ல கவியரங்க இருந்து கேட்பாங்க. நிச்சயமாக கவியரங்கம் எத்தனை மணி நேரமானாலும் இருந்து கேட்கக்கூடிய ரசிக பெருமக்கள் எங்கே இருக்கிறார்கள் சொன்னால் இந்த அரங்கத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆள் வச்சு போக மாட்டாங்க. நல்லா கைதட்டு பார்ப்போம். சூர்பனையை பத்தி சொன்னாங்க, ஒரு மிருதங்க ஓசை வருமே கம்பன் பாட்டுல. நீங்க எந்த கவிஞராக முடியுமா? தாக்க ஜன்னத்தை தாக்க ஜன்னத்தை தாக்க ஜன்னத்தை தகர்ந்தோம், பஞ்சு ஒளி விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியலாகி அஞ்சொழில மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் தாக்க ஜன்னத்தை தாக்க ஜன்னத்தை தாக்க ஜன்னத்தை தகர்ந்தோம். 10 பாட்டு வருங்க. தீதில் வரவாக திரு நின்பரவு செய்யோ ஏது
ஏதுபடி யாது உறவு என்றான் ஏத முதல் பேரைவன் தன்னிலை மறப்பான் தக ஜனத்த தகதம். உலகத்தை எந்த கொம்பனும் நம்முடைய கம்மனுக்கு ஈடாக முடியாது. அருமையாக பேசியிருக்கிறார். அவருக்கு நேரடியாக பதில் சொல்ல நான் ரசிக்கக்கூடிய பேச்சாளர். இவருக்கு இயலும் இசையும் இயலும். தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய பேச்சாளர் அணி பல்வேறு மிகப்பெரிய ஜாவன்பாளோடு பேசி இருக்கக்கூடிய சொற்போர் திலகம் புவனா வெங்கட் வந்தாதான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நல்ல கைதட்டோடு அவரை அழைக்கிறேன். எல்லா மொழிகளிலும் கவிதை உண்டு. எல்லா மொழிகளிலும் கவிதை உண்டு. ஒரு மொழியே கவிதையாக இருக்கும் என்றால் அது நம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க முடியும். அந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, இன்று மும்பையில் மிக குளிர். காரணம் என்ன என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் அறிந்தது. வானுயர தென்னகத்தின் கோடியில் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவனை கண்டு கண்டு அங்கே ரசித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் திருவள்ளுவரே நேரே இறங்கி வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார் என்கும் போது அந்த ஆனந்தத்தில் ஒரே ஆனந்த ஒண்ணே திருவள்ளுவர் பிளைட்ல வந்திருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். கோட் சூட் போட்ட திருவள்ளுவர் ஐயா திருவள்ளுவர் அவர்களை வணங்கி மற்ற ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். ரொம்ப கேட்டிருக்காரு கேள்வி. எனக்கு நானா தான் எந்திரிச்சு போயிருப்பேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானோ. என்னமா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. ஆனா நடுவுல கொஞ்சம் தலைப்பையே காணோங்கிறது தான் எனக்கு இப்ப அவர் பேசின உடனே தோணுச்சு. அவர் எழுதி இருந்த பக்கத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. வந்த உடனே எனக்கு இப்ப தோணுது தலைப்பையே வச்சுட்டு வந்துட்டாருன்னு. அப்படியாங்க? ஆமா. அதுக்கு நீங்களும் நடுவுல சேர்ந்து வேற பாட்டு. அதுதானே நடுவர் வேலை. நடுவர் அவர்களே, நம்ம இணையம் மூலமா சந்திச்சிருக்கோம். ஆமா ஆமா, பல நிகழ்ச்சிகள்ல. நிச்சயமா. இப்ப நீங்க நேரம் இங்க வந்திருக்கீங்க. வந்துட்டேன். எப்படி வந்தீங்க? உங்கள் பேச்சாற்றலால் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மராட்டிய மாநில எழுத்தாளர் மன்றம் நடத்திய நிகழ்வுகளில் எல்லாம் வந்து இன்று நேரடியாக மும்பை மக்களை சந்திக்க ஒரு பெரும் வாய்ப்பு உங்கள் பேச்சுக்கலையால் வந்தது என்பதை சற்று நீங்கள் மறக்க வேண்டாம். உண்மையாவா? ஐயா வதிலை பிரதாபன் ஐயா அன்பால கூப்பிட்டுருக்காரு. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் நிறைய இருக்கு அவர்கிட்ட. ஆனா ஏன்னா என்னோட நேரம் குறைஞ்சு போயிடும், அதுதான் ப்ராப்ளம். நிறைய சொன்னார். ஆயர்கலை 64 அது மட்டும் தான் கலையா? நாங்க அப்படி சொன்னோமா? அப்படி ஏங்க அது மட்டும் தான் கலைன்னு நாங்க சொன்னோமா? எங்க பையன் கேள்விக்கு பதில் எழுதுற மாதிரி எழுதிருக்காரு. நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது பதில் எழுதிப்பான். அதாவது இதுதான் பிரச்சனை நடுவர்களே. கலா ரசிகனா இல்லை என்றால் அடுத்தவர்களை குழப்பிக்கொண்டே இருக்கத்தான் தோணும். அதுதான் இப்பொழுதைய செந்தில் முருகன் அவர்கள். அப்புறம் சிலப்பதிகார காட்சியை கண்ணு முன்னாடி காட்டினார்ல, ஏன் அவர் சேராம் அண்ணா அப்படியே பேசல, சேராம் அண்ணா அப்படின்னு எதுக்கு பண்ணாரு? எதுக்கு நடிச்சு காட்டினாரு? நடிப்பு கலையை கொண்டு இங்கே மக்களை மயக்கி விட்டு இலக்கியம் தான் நாங்க சொல்லல சார். இலக்கியமை நாங்கள் குறை சொல்லவே இல்லை. எல்லாரும் கவுண்டர் தான் பண்ணுவாங்க. எங்க அம்மா என்கவுண்டர் பண்ணுவாங்க. இலக்கியமே நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்கள் வாழ்வில் வேறு போல இருக்கின்ற இலக்கியம். கேள்வி மகிழ்விப்பது எதுதான், அதுக்கேற்ற மாதிரி பேசுறத இல்ல. நடுவர் அவர்களே, சில பேருக்கு டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொத்தி குத்தி பேச தோணும். வீட்டுக்காரம்மா ஞாபகம் வந்திருக்குமா? இருக்கலாம். இலக்கியம் என்பது பல அறிவு சார்ந்த துறைகளோடும் கலைகளோடும் இணைந்து சேரும் போதுதான் மக்களை சென்று முழுமையாக அடைகிறது. அந்த துணைதான் இந்த கலை என்று நாங்கள் பேசுகிறோம். இலக்கியத்திற்கு நல்ல துணை கலை. அப்புறம் அந்த அம்மா அவங்க வந்தாங்க. அவங்களும் என்ன நிறைய பேசினாங்க. புத்தகம் கரெக்ட் தான். புத்தகத்தில் நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. புத்தகம் எப்படின்னாக்கா தொட்டு பார்த்தால் அது ஒரு காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்தால் அதுதான் ஒரு ஆயுதம். அப்படிப்பட்ட புஸ்தகம் நமக்கு வாழ்க்கையின் வழிகாட்டு. இலக்கியம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் அந்த வழியை எளிமையாக சொல்லிக் கொடுப்பது கலைன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். கலை எதையுமே எளிமையாக்குங்க. இப்போ அவர் இதை சொன்னார் இல்லையா,
அவர் சிலப்பதிகாரம் சொன்னதெல்லாம் நான் அதுக்குள்ள போல. சரி. ராமாயணம் வந்து நம்ம நிறைய பேர், எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். எப்படி அந்த காலகட்டத்தில எல்லாம் தெருக்கூத்து வழியாகவும் நாடகங்கள் வழியாகவும் பாமர மக்களையும் கொண்டு சேர்ந்ததுன்னா அந்த தெருக்கூத்துங்கிற ஆடல் கலை, நாடகங்கிற நாடகக்கலை, இவை எல்லாம் தான் அத்தனை பெரிய ஒரு காவியத்தை ஒன்றுமே அறியாத பாமரனின் மனதுக்குள்ளும் விதைக்கிறது என்றால் அதுதான் கலை. அதை தான் நாங்க சொல்றோம். அதை புரிஞ்சுட்டு பேசுங்கிறோம் நாங்க. ஹரிச்சந்திரன் ஒரு நாடகம் பார்த்தார் சார் ஒருத்தர். அந்த ஹரிச்சந்திரன்கிற நாடகத்தை பார்த்ததுல இருந்து தன் வாழ்க்கையில் பொய்யே உரைப்பதில்லை என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டினாரே மகாத்மா காந்தி. அந்த நாடக கலை தானே அந்த மனிதனுக்குள் அப்படி ஒரு உன்னத உணர்வை கூடியது. சாதாரண காந்தியை மகாத்மா ஆக்கியது ஹரிச்சந்திரன் நாடகம் என்கிற கலை. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல நம்ம நடிகர் திலகம் பத்தி, எல்லாருக்கும் நடித்த திரைப்படம் திரை அரங்குகளில் நடிக்கலாம், ஆனால் சிவாஜி அவர்கள் நடித்த படமாக இருந்தால் அந்த திரைக்கு நடுவில் வரும் இடைவேளை என்ற எழுத்து கூட நடிக்கும்னா அது சிவாஜி கணேசன் ஒருத்தருக்கு தான். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவருடைய வாழ்க்கை எங்கிருந்து தொடங்கிச்சு? நாடக கலையில இருந்தானே. அவர் என்ன இலக்கியம் படிச்சுட்டு வந்தாரா? இல்லையே. அப்படி எதுவுமே படிக்காதவர்களை கூட இன்று வாழ்நாளில் நம் முன்னே எடுத்து காட்டுகிறது என்றால் இதுதான் கலைன்னு நாங்க சொல்றோம். எல்லார் பேனாவிலும் மை வரும், ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேனாவில் மட்டும்தான் தமிழ் வரும் என்றால் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுடைய பேச்சாற்றலை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? அண்ணாவை பத்தி சொன்னாங்க. அண்ணா ஒரு நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு தாமதமா போயிடுறாரு. ராத்திரி ஆயிடுது, 10 மணி ஆயிடுது. போன உடனே பேசணும், ரொம்ப நேரம் பேச முடியாது. 2 லைன் பேசினார். என்ன பேசினாரு? மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்கள் எல்லோருக்கும் நித்திரை, அதனால் போடுங்கள் உதய சூரியனுக்கு முத்திரைன்ட்டு இறங்கிட்டார். அப்ப சொல்ல வேண்டிய விஷயத்தை எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேச்சுக்கலையை பத்தி தான் நாங்க இங்க சொல்றோம். விளாங்குளம் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதரும் KP சுந்தராம்பாள் போன்ற பெரிய ஜாம்பவான்களும் கூட அவங்களுக்கு மைக்கே தேவையில்லை, அவ்வளவு அழகா பாடுவாராம். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பாடிட்டு இருக்காரு, கண்ணை மூடிட்டு பாடிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது. சுவாமிகள் தொடர்ந்து பாடுறாரு. அதுக்கப்புறம் பாடி முடிச்சப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா கேட்டார், என்ன சலசலப்புன்னு. ஒன்றும் இல்லை சுவாமிகளே, ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ அவர் கேட்டாரு, என்ன பண்ணீங்கன்னு. அடிச்சு கொன்னுட்டோம்னாங்களாம். நல்ல ரசிகனை கொன்னுட்டீங்களே யான்னாரு. அப்போ இசையால் வசமாக இதயம் எதுன்னு கேட்கிறோமே, அது இவர் சொன்னது போல மக்களுக்குன்னார். அதை நீங்க கேட்டுட்டு இருக்கலாமா? ரெட்டியாபட்டி சுவாமிகள்னு பேர் அவருக்கு. அருமை. அந்த அந்த மக்களுக்கு இல்ல, மக்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் கொண்டு போய் அந்த இசை என்ற கலை சேருமானால் அதுதான் கலையின் பெருமை. இதே மாதிரி ஒரு ஊர்ல, அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, அங்க ஒரு நாளைக்கு ஒரு கொட்டகையில ஒரு சினிமா பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. வால்பாறை, கரெக்ட். வால்பாறையில ஒரு யானை தொடர்ந்து 40 நாளா அங்க பாடலை கேட்டுட்டு இருந்துச்சான். அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது அது என்னன்னு பார்த்தானா, அந்த ஒரு காட்டுல அதனுடைய குட்டியை யாரோ அது கொன்னுட்டாங்க. அதுக்கு ரொம்ப கோபம் காட்டையே துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாடல் அந்த பக்கத்துல இருக்கிற கொட்டைகையில இருந்து வந்திருக்கு. அதை கேட்டு அது வரைக்கும் வந்துச்சான். அது வந்த உடனே பார்த்தானா அங்கேயே நின்று பேசாம நின்று பாட்டை கேட்டுட்டு போயிடுமா. இது மாதிரி 40 நாள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சா கடைசியில இளையராஜா அவர்கள் இசையமைத்த கற்பூர பொம்மை ஒன்று என்கின்ற அந்த பாடலை கேட்டு அந்த யானை 40 நாளைக்காக தன்னுடைய மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது என்றால் இசை என்பது மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் கொண்டு போய் சேருகிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். பக்தி இலக்கியமானது பாமர மக்களுக்கும் வாரி தந்தது யார் நடுவர் அவர்களே? அவர்தான் கிருபானந்த வாரியார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு கடை திறப்பு விழாக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்களா, எந்த சாமி படம் இந்த கடையில வைக்கணும் அப்படின்னு கேட்டோடனே வாரியார் சொன்னாரா, நீ எந்த படம் வேணாலும் வை, ஆனா கலப்படம் வைக்காத அப்படின்னாராம். அப்படி எளிமையாக கொண்டு சேர்க்கிற பேச்சு என்னைக்குமே நிற்கும். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களையும் நம்ம சொல்லணும். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோட்டரி கிளப்ல போய் அவர் ஒரு இடத்த திறந்து என்ன திறந்து வைக்கணும்னாக்கா ஒரு மயானத்தை திறந்து வைக்கிற ஒரு பணியை கொடுத்துருக்காங்க. மயானத்துல போய் நீங்க என்ன பேச முடியும்? தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னாராம், இந்த இடத்த திறந்து வைக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க, இதை எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மயானம் அது
எல்லாரும் பயன்படுத்துன்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாரும் பயன்படுத்தலைன்னா மிஷின் கெட்டு போயிடும். அதனால யாராருக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் பயன்படுத்துங்கன்னு தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னார்னா, எளிய முறையில் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கும் பெரிய ஆற்றல் மிக்க ஜாம்பவான்கள் தான் அந்த பேச்சுக்கலை என்பதை நம்மிடையே கொண்டு சேர்த்தவர்கள். தமிழ் இலக்கியம் பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து ஒரு ஆசிரியர், உங்க மாணவன் ஒரு தடவை நீங்க என்கிட்ட சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம்மா. இலக்கியம் வந்து இலக்கியம் பத்தி குறிப்பு வரைகன்னு ஒண்ணு இவரோட மாணவன் ஒருத்தர் எழுதினதாக அவர் சொன்னாரு. இலக்கியம் மிகச்சிறந்த புத்தகம், அதிக விலை, ரொம்ப நிறைய பக்கங்கள், தூக்க முடியாது. அதனால் எனக்கு அவ்வளவாக இலக்கியம் பற்றி தெரியாது. ஆனால் என் வகுப்பில் இருக்கிற இலக்கியா என்ற பெண்ணை பற்றி தெரியும் அப்படின்னு நானும். எப்படி சமாளிக்கிற கலை, சமாளிக்கிற கலை. அப்படிதான் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் இது போயிட்டு இருக்கு. சமையல் பத்தி இவங்க சொன்னாங்க. சமையல் ஒன்றும் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சாதாரண ஆபீஸ் வேலை இல்லைங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க யாரும் சமைக்கிறதே இல்லை அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் தப்பு. ரசனையும் அழகியலும் ஒன்றாய் இணைந்து அன்பும் அக்கறையும் அதிலே தூவி சிறுக சிறுக வார்த்தை எடுக்கப்படும் சமையல் ஒரு கலை. 1000 அர்த்தம் சொல்லும் ஓவியம் மட்டும் கலை இல்லைங்க. பேசாத பாறைக்கு புதிதாய் கொடுக்கும் சிற்பி மட்டும் கலை இல்லைங்க. வாய்க்கு ருசியாய் சமைக்க தெரிந்த பெண் கூட சிறந்த ஒரு கலைஞன் என்றால் இங்கே இத்தனை கலைஞர்கள் இருக்குதாங்க. பெண்கள் சமைக்கிறாங்களா? கண்டிப்பா. நடுவர் அவர்களை மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க அணியில உங்க அணி இல்ல அந்த அணியிலன்னு சொல்லிட்டு போனாரு, உங்களை சேர்த்து 5 பேருன்னாரு. அப்புறம் பெண்கள் எல்லாம் சமைக்கிறீங்களேன்னு கேட்டீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா இல்லையா? விழாக்கள் களை கட்ட வேண்டுமானால் அங்கே இங்கே கலைகள் வேண்டும். இன்னைக்கு ஒரு தெருக்கூத்தாக இருக்கட்டும். அவங்க சொன்னாங்க கலைகள் எல்லாம் அழிந்து போச்சுன்னு. கொஞ்சம் ஃபார்மேஷன் மாறி இருக்குங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம சொல்றோம்ல எதையாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னா, வாவ் so beautiful, so elegant, just looking like a wow அப்படிங்கிறோமே. இதனால என்ன தமிழ் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்லையே, சொல்ற விதம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதானே. கிருஷ்ணபுரம்ல இருக்கிற ஒரு கோவில்ல வந்து மன்மதனுக்கு ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்லுல பாத்தீங்கன்னா ஒரு துளை இருக்கும். துளையில ஒரு நூலை போட்டீங்கன்னா அடுத்த வழியா வரும். இது சிற்பக்கலை. எப்படி இருந்தது தெரியுமா? அது முதல்ல நீங்க அதுல ஒரு கடுகு போட்டீங்கன்னா கடுகு வரும், அவ்வளவுதான் அது துளை. எப்படின்னா முதல்ல சின்ன உளியில வச்சுட்டு அங்க வந்து தேனையும் கற்கண்டையும் வச்சு எறும்ப வரவழைப்பாங்களாம். எறும்பு ஊற கல்லும் தேயும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படி ஊறி 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 அந்த கடைசி வரைக்கும் அந்த துளை ஃபார்மா இருக்குன்னா, எப்பேற்பட்ட சிற்பக்கலை என்று 1000 ஆண்டுகள் தாண்டியும் அண்ணாந்து பார்க்கும் போது நாமே பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறோமே. நம்மளுடைய தஞ்சாவூர் கோவில், அந்த தஞ்சை மண்ணில் இருந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார். அந்த கோவிலின் சிற்ப கலைக்கு நீங்க வேற ஏதாவது இன்னைக்கு சொல்ல முடியுமா? எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லணையை கட்டினானே, அந்த கலையை பற்றி உங்களால் குறை சொல்ல முடியுமா? 1000 கலைகள் தமிழர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாமே நம்மை மகிழ்ச்சிப்படுத்தத்தான். மனிதன் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். மண்ணோடும் மண்ணின் மனத்தோடும் விதையோடும் விதையின் துளிரோடும் ஈரத்தோடும் பயிரோடும் பயிரின் வாசத்தோடும் இடையோடி விளையாடுவதுதான் நம்ம கலை. அதுவும் தமிழர் கலை. அதில் எல்லாமும் அடங்கும். மனிதனை மாற்றுவது கலை, இயற்கையை பாதுகாப்பது கலை, நிழலை துணையாக்குவது கலை, வாழ்க்கையை அழகுவாக்குவது கலை, மனதை மென்மைப்படுத்துவது கலைதான் என்று சொல்லி இலக்கியம் எல்லா நாளும் தமிழர்கள் கூடவே வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கும். அந்த வாழ்க்கை பாதைக்கு எளியதாக மகிழ்வித்து அழைத்து செல்லும் ஒன்றுதான் கலை. ஆதலால் கலைதான் மிகவும் மகிழ வைக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அழுத்தமான ஆணித்தரமான வாதங்களால் எதிரணியை மிக அருமையாக சமாளித்து அவர்களுக்கு வினாக்களை வழங்கிய சொற்போர் திலகம் போனா வெங்கட் அவர்களை அந்த அரங்கம் பலத்த கைதட்டலால் வாழ்த்துகிறது. நிறைவு பேச்சாளர் இல்லைங்க, கலை இல்லை இலக்கியமே என்று பேச அவர்களை நேரடியாக அழைக்கிறேன். தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய முன்னணி பேச்சாளர் திரு மைக்கேல் அந்தோணி அவர்களை உங்களை பலத்த கைதட்டலால் அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப அருமையா பாட்டு தான் வர முடியல. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழும் உளவும் நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே என்று புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் பாட்டோடு
இங்கே ஆரம்பிக்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய எங்கள் அணியிலே பேசிய செந்தில்குமார் அவர்கள் ஒரு அற்புதமான கம்பனுடைய கவிதைகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் இவர்களுக்கு பதிலாக சொல்லுவதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பஞ்சு ஒளிர் பிஞ்சு ஒளிர் பல்லவம் அணுங்க என்ற அந்த பாடலை சொல்லி இவர்கள் இந்த பக்கத்திலே பேசுகின்ற பொழுது செல்விராஜ் அவர்கள் ஒப்பனை அலங்காரத்தை பற்றி, ஒப்பனை கலையை பற்றி மிக அழகாக பேசினார்கள். வஞ்சனை எப்பொழுதும் இதுபோன்று இந்த கலையை பயன்படுத்தி ஒப்பனை செய்து கொண்டுதான் வரும் மக்களை வீழ்த்துவதற்கு என்பதை கம்பன் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்பதை இவர்கள் புரியாமல் போய்விட்டார்கள். கடவுளே மேக்கப்புக்கு பயங்கி இருக்காங்கிறத ராமாயணத்தில் தெரியுதுங்கிறாரு சூப்பனக மூலியமா. இலக்கியத்தை பற்றி சான்றோர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்ப்போமையானால், பேராசிரியர் சாலை இளந்திரையன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சிந்திக்க சிந்திக்க செய்தியை தரும் செவ்விய தோழமை பாட்டு, தித்திக்க தித்திக்க பேசி துணைவரும் தீவிய தோழனும் பாட்டும், வாழ்க்கையில் இன்பம் எழுச்சிகள் வைத்து வளர்க்கும் இனியனை பாட்டு என்று சொல்லுவார் பேராசிரியர் சாலை இளந்திரையன் அவர்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லுகின்றது, உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று சொல்லுவார். உண்மைகளை, உலகத்தில் இருக்கின்ற உண்மைகளை கண்டுபிடித்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சொல்லுவதுதான், பயன்படுவதுதான் இலக்கியம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பழஞ்சொல் உண்டு, பழம் போகும் சங்க பருவலை கற்றால் கிழம் போகும் கீழ்மையும் போகும் என்று சொல்லுவார். இன்று கிழம் போன காரணத்தினால் இத்தனை வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு முதியவராக வந்து கொண்டு இளைஞனாக நானும் இவர்களோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கீழ்மையும் போகும் என்றால் கீழான குணங்கள் எதுவுமே இருக்காது, நம்மை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லுவதை மிக அழகாக சொல்லி. 18 வயசு இருக்குமா? 75. உண்மையிலேயே உருவத்தால் 75, மனதால் கிட்டத்தட்ட 28 கூட இல்லை ஐயாவுக்கு. ஏன்னா இலக்கிய லேகியம் அவரை இளமையாய் வைத்திருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இலக்கியம் எந்த அளவிற்கு உலகிற்கு வழிகாட்டுகிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது நாம் எண்ணி பார்ப்போமே. இவர்கள் சொன்னார்கள், கலைதான் வாழும் இலக்கியம், கலை அன்று பார்த்து ரசிக்கின்ற அந்த நேரத்தில் மட்டுமே பயன்படுமே தவிர இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இன்று வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் ஒற்றை வரி 4 சொற்களை கொண்ட ஒற்றை வரியிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லால் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள். ஒரு மன்னன் ஒருவன் இருக்கின்றான். பார்த்தான், உலகத்திலே நடக்கின்ற சண்டைகளை எல்லாம் பார்க்கின்றான். எங்கும் போட்டி, பொறாமை, போர், வன்முறை என்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனையும் தாண்டி இந்த உலகம் சீராக எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது அவன் தனக்குள்ளாகவே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு விடை காணுகின்றான். அவன் சொல்லுகின்றான், உண்டாலம்மை இவ்வுலகம், உள்ளதால் உள்ளது இந்த உலகம். யார் உள்ளதால் என்று சொன்னால், தமக்கென வாழால் ஒன்றால் பிறர்க்கென வாழுவர் உண்மையானே உண்டாலம்மை இவ்வுலகம் என்று சொல்லி பிறர்க்காக வாழுகின்ற அந்த உயர்ந்த குணத்தை கொண்டால்தான் உலகம் செழிக்க முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் பாடுகின்ற பொழுது நிலாவை பார்த்து ஒரு பாடல் பாடுவார். நீலவான் ஆடைக்குள்ளே உடல் வரைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ, நீதான் அமுத ஊற்றோ, சோலையிலே பூத்த தனிப்புவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்கணுமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பரை கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்புலம்போ. கடைசியிலே சொல்லுகின்றான், உனை காணும் போதினேன் ஊறி என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சி நினைத்தாலும் எழுதுவதற்கு வார்த்தை கிடைத்து விடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து திரைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை யார கரத்திருந்த வெண்சோறு காணும் என்பும் கவிநிலையை உனை காணும் இன்பம்தானோ என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் இன்பம் எங்கே இருக்கிறது? பசித்தவன் சிரிக்க வேண்டும், பரிசுவன் வயல் நிரம்ப வேண்டும் என்பது பானையிலே கிடைக்கும் சோறுக்கு நிலாவை ஓமையாக சொன்ன ஒரே கவிஞர் பாரதிதாசன். அது இன்பம் இல்லையா? இத்தனை செய்திகளை இலக்கியங்கள் தான் உலகிற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. உண்பதும் உடுப்பதும் எல்லாருக்கும் பெண்கடல் வளாகம் பொதுமையின்றி பெண்குடை நிலத்தில் ஒருமை இருக்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் ஒருவருக்கும்
உண்பது நாளி உடுப்பது இரண்டை பிறவும் எல்லாம் ஓருக்குமே என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் மன்னனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தேவைகள் உண்பதற்கும் உடுப்பதற்கும் இரண்டுதான். மற்றபடியான தேவைகளை எல்லாம் ஆடம்பரமான செலவுகளுக்காக உள்ளது. ஆகவே செல்வத்தை சேர்த்து வைக்கின்றார் என்று சொன்னால் அந்த செல்வத்தை பயனே ஈதல் தூய்ப்போம் என்னே தப்புவது என்று சொல்லுகின்றான். தூய்ப்போம் என்று தனக்காக சேர்த்து வைத்துக் கொண்டவர்கள் என்று சொன்னால் தப்பி போனவர்கள் தான், தவற விட்டவர்கள் தான் பலராக இருக்கின்றார்கள் என்பதை அவர் சொல்லுகின்றார். நல்ல கைகளாக சங்க இலக்கியம் கம்பனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், கம்பன் ஒரு அற்புதமான ராவணன் யுத்தகலத்திலே ராமனுடைய அம்புகளால் துளைக்கப்பட்டு யுத்தகலத்தை மாண்டு கிடக்கின்றான். அப்பொழுது மண்டோதரி வருகின்றாள். இவன் எப்படி செத்தான் என்பதற்கு அவன் சாக முடியாத வரம் பெற்றவன். 30 முக்கோடி வாழ்நாளும் உயனுடைய பெருந்தரவும் எக்கோடி ஏறாலும் வெல்லப்பட என்ற வரமும் பெற்றவன் எப்படி செத்தான் என்பதற்கு அவள் ஒரு காரணத்தை சொல்லுகின்றாள். வள்ளுவனுடைய குரலை அங்கே அவன் கம்பன் மிக அழகாக சுட்டி காட்டுவான். வெள்ளிருக்கும் சடைமுடியான் வெறுப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடமோடு இழைத்தவாறும் கல்லிருக்கும் மலர் கூந்தல் காரகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியவோ ஒரு ஆளி என்று சொல்லுகின்ற பொழுது ராமனுடைய அம்பு இவன் உயிரை பிடிப்பதற்காக பெரியது மாற்றான் மனைவனுடைய மேல் கொண்ட மோகம் எங்காவது ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தது அவன் இறந்து விட்டான் என்பதை ஒரு கற்புக்கரசியான மண்டோதரியின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது வள்ளுவனை அவன் பேசுகின்றான். அது இன்னொரு நுட்பம் இருக்கியா, இங்க நெல்லைக்கண்ணனியாவோட பேசினவன் தான் மயன் மகள் இல்லையா, தேவ தச்சன் மயன் மகள்ல இந்த மரவேலை செய்யக்கூடியவர்கள் இழைத்து பார்த்துட்டு தடவி பார்ப்பாங்கல்ல உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி அப்படின்னு புது விளக்கத்தை எங்க ஐயா சொல்லுவார் நெல்லைக்கண்ணனையா. அதிலே வள்ளுவருடைய கருத்து மிக அழகாக சொல்லுகின்றான். என்று அவன் எத்தனை வரங்கள் பெற்றிருந்தாலும், அவன் எவ்வளவு வீரனாக இருந்தாலும், வலிமை பெற்றிருந்தாலும், பிறகு நோக்கா பேராண்மை, பிறருடைய மனைவியை நோக்காமைதான் பேராண்மை. சொல்லுகின்றது வள்ளுவனின் கருத்தை மிக தெளிவாக கொண்டு வந்து ஒரு கற்புக்கரசியின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது அளவுக்கு கற்புக்கரசி மண்டோதரி. ஆகவே அது மட்டுமல்ல, இப்படி எத்தனையோ செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எங்கே பார்த்தாலும் சில அற்புதமான செய்திகளை எவ்வளவு தெளிவாக நுட்பமாக சொல்லுகின்றார்கள் சொன்னால், புறநானூற்றிலே ஒரு பாடல், ஒரு பாட்டி ஒருத்தி பக்கத்து வீட்டு பெண்ணிடம் தன்னுடைய மகனை பற்றி, தன்னுடைய குடும்ப பெருமைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றாள். தன்னுடைய மகனை பற்றி சொல்லுகின்றாள். அந்த பக்கத்து வீட்டிலே கேட்கின்ற பெண்ணுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இந்த பாட்டி தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக பலவாறாக பேசிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவளுடைய மகனை இவளை தவிர இந்த வீட்டிலே யாருமே பார்க்க முடியவில்லை. அப்படி ஆனால் அந்த பையன் எங்கே இருக்கிறார், அவளுடைய மகன் எங்கே இருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது அவள் கேட்கின்ற ஒரு நாளைக்கு நாம் இந்த பாட்டியிடம் கேட்டு விடுவோம் என்று சொல்லி அவளிடம் கேட்கின்றாள். பாட்டி, நீ பெருமையாக பேசுகின்றாய் உன்னுடைய மகனை பற்றி, ஆனால் உன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான் தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அவளுக்கே தெரியாது. எங்கே இருக்க காவர் பெண்டு எங்கே இருக்கின்றான் என்பது தெரியாது. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என விழுவிதி என் மகன் யாண்டுள்ள நாயினும் அடியிலே, ஆனால் ஓடும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போகிய ஈந்த வயிறு தோழி கிடந்து குகையை போன்று அவரை தாங்கி பெற்ற வயிறு இதுதான். ஆனால் இதிலே இருந்து புறப்பட்ட மகன் என்னுடைய மகன் ஒரு வீரனாக இருப்பான், இந்த நாட்டிற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் நிச்சயமாக அவன் போர்க்களத்திலே இருப்பான் என்று சொல்லி என்ன நாட்டு பற்றி உலகிற்கு சொல்லுகின்ற அந்த செய்தியை இலக்கியம் தான் சொல்ல முடியுமே தவிர நாடகமோ கலைகளோ சொல்ல முடியாது. ஆகவே எப்படி பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் இலக்கியம்தான் மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது, வாழ்க்கையை வளப்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அருமை அருமை ஐயா. மிக்கேல் அந்தோணி ஐயா உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்காந்து 5 நிமிஷத்தை முடிச்சிடறேன். மணி 6:59 7:05 முடிச்சிடறேன். ரொம்ப அவர் உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். அவருக்கு நல்ல ஒரு வாட்டி கைதட்டல் பண்ணுங்க. மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய அருமையான
அதனால இந்த 5 நிமிஷத்துல நான் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லாட்டி ஒன்றும் குடிமொழிக்கு போற கிடையாது. தீர்ப்பை அடுத்த வாரம் 15ஆம் தேதி வாக்கில் ஒத்தி வைக்க, அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் சொல்லி என்று நினை விடைபெறுகிறேன் சொன்னா வதிலை பிரதாமனையா விடமாட்டார். ஏன் 2.5 மணி நேரமா கத்துனீங்க? ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும். மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது கலையா இலக்கியமா என்கிற தலைப்பில் அருமையான செய்திகளை மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். பேச்சாளர் அறுவருக்கும் மிக நிறைந்த ஒரு கைதட்டலை தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவங்கெல்லாம் நல்லா பேசுறாங்கிறத காட்டிலும் நல்லா நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்கள் நன்றாக கேட்டதால் இந்த பட்டிமன்றம் மிகச்சிறந்த நிலைக்கு வந்திருக்கிறது நினைக்கிறேன். கண்ணதாசன் தான் சொல்லலாம், ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாது. இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பில் ரசிக பெருமக்களுக்கு நிறைந்த கைதட்டலை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். கலை என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நம்முடைய நாட்டினுடைய கலைகள் கடவுளுக்கிடையானது கலை. வீரட்டானம் என்கிற ஒரு ஊருங்க, மாலிகாபூர் படையெடுத்து வந்தார். தென் தமிழகத்திலே எல்லா இடத்தையும் பிடித்து விட்டு வீரட்டானம் என்கிற ஊருக்கு வந்தார். ஒரு சிவன் கோவில் பீரங்கி எடுத்து வச்சுட்டார். பீரங்கி எடுத்து வச்சா அந்த கோவில்ல அச்சவர்கள் கூட இல்லை, யாருமே இல்லை. உயிருக்கு பயந்து கோவிலை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஒரு இசை கேட்கிறது, ஏதோ மனதை ஏதோ இம்சைப்படுத்துகிற, மனசை கரைக்கிற ஒரு இசை கேட்கிறது. மாலிகாபூருக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் உயிருக்கு பயந்து போருக்கும்போது யாரோ ஒரு இசைக்கருவி வாசிக்கிறார்கள் என்று உள்ளே போகிறார். மொழிபெயர்ப்பாளர் துபாஷின் பேர், துபான்னா 2 அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அவர் கேட்கிறார் யாரு அப்படின்னு கேட்டா லட்சையா என்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர். அவர் வாசித்துக் கொண்டு இருக்கிறார். மாலிகாபூர் கேட்கிறாரு, அந்த மொழிபெயர்ப்பாளர் என்னையா யாருக்கையா வாசிக்கிறாங்க கேளையா அப்படிங்கிறாரு. உடனே மொழிபெயர்ப்பாளர் கேட்க லட்சையா என்கிற இசைக்கலைஞர் சொல்கிறார், நாதஸ்வர இசைக்கலைஞர், நான் உனக்காக வாசிக்கவில்லை, அந்த கடவுளுக்காக வாசிக்கிறேன், சிவனுக்காக வாசிக்கிறேன் என்று சொன்னார். மாலிகாபூர் சிரித்து கொண்டே கேட்டார், அது கல்லு, அந்த கல்லுக்கு இசை கேட்குமா என்று கேட்டவுடன் லட்சையா சொன்னார், உனக்கு கல்லாக இருக்கலாம், அது கல் அல்ல, என் ஆன்மாவால் நான் நேசிக்கக்கூடிய இறைவன், என் தலைவன், அவனுக்காக வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாலிகாபூர் கேட்கிறாரு, என்ன வாசிக்கிற நீ? நாதஸ்வரம்னு இசைக்கருவி, கல்யாணி ராகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கல்யாணி ராகம் என்ன தெரியுமா? நாம் வேறல்ல, இயற்கை வேறல்ல, நாம் வேறல்ல, இறைவன் வேறல்ல, இரண்டும் ஒன்று என உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இசை ராகத்திற்கு பேர் கல்யாணி. ஓய் மாலிகாபூர், என்னையா பேசுற நீ? நாதஸ்வர வாசி. அந்த பக்கத்துல ஒரு கல் யானை இருக்கு, அந்த கல் யானை அசையுமா? அசைஞ்சா உன்னை விட்ட, இல்லாட்டி கொண்டு விடுவேன். லட்சையா நாகஸ்வரத்தை எடுத்து வாசிக்கிறார். அன்பர்களே, கல் யானையினுடைய காது அசைந்தது. மாலிகாபூர் மிரண்டு போனார். மிரண்டு போய் சொன்னார், பீரங்கியை திருப்புங்கள், நீ எந்த ஊருக்கும் செல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று செய்யுங்கள், இந்த லட்சையாவை சிறைபிடித்து வாருங்கள், டெல்லி பகதூர் ஷாவுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அந்நியர்களை அதிர வைத்த இசை நம்முடைய இசை. இறைவன் இசை வடிவங்க. இசையால் வசமாக இதயம் எது எது, இறைவனை இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது. இசை வேறல்ல, இறைவன் வேற இல்லைங்க. எந்த கலை, கலைகளின் தாயகம் நம்ம தமிழ்நாடு, இந்தியா, அதுக்கப்புறம் தாங்க கிரேக்கம். கட்டிடக்கலை 1000 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன், எங்க ஐயா வந்திருக்காரு, ராஜராஜ சோழன் கட்டிய கட்டடக்கலை இன்னமும் எல்லாரையும் நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. அது நுட்பம் இருக்குங்க. என்ன நுட்பம் தெரியுமா? அந்த சிவலிங்கத்தினுடைய உயரம் 12 அடி. நான் சொல்றேங்க, தமிழ் வேற இல்ல, கடவுள் வேற இல்லைங்க, தமிழ்தான் கடவுள். அந்த சிவலிங்கத்தினுடைய உயரம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்து 12. அடுத்தது, அந்த சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிற பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்து எவ்வளவு? 18. அதுதான் பீடமா வச்சிருக்கு. பீடத்திலிருந்து அந்த கோபுரத்தின் உயரம் எவ்வளவு தெரியுமா?
அண்ணாந்து வாழலாம நிற்கக்கூடிய அந்த கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216. அதை விட ஆச்சரியம் தெரியுமா? லிங்கத்துக்கும் இந்த நந்திக்கு இடையில் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? 246 அடி. தமிழின் மொத்த எழுத்துக்கள் 246. இதை போல ஒரு கட்டடக்கலையை செய்தவர் உண்டா? சொன்னாங்கல்ல, விலங்குகளை மயக்கக்கூடிய இசை. மியூசிக் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். மயக்கிறோமா இல்லையா? பாட்டை விட ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா. பட்டுக்கோட சொல்வார், எத்தனையோ இன்பம் நாட்டினிலே உண்டு, அத்தனைக்கும் பேரின்பம் பாட்டினிலே உண்டு. இசைக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை. நீங்க படிக்காத பாமரனையும் கொண்டு சேர்த்தது, அவனை மகிழ்வித்தது இசை என்கிற கலை இல்லையா? ஒரு ஓவியத்தை ரசிக்க படிக்கணுமா? ஒரு இசையை ரசிக்க படிக்கணுமா? புலவனை காட்டிலும் படிக்காத உழவன் மணிமேகலையில ஒரு அடர்ந்த காட்டை பத்தி சொல்லுவார். மணிமேகலை எழுதிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காடு எப்படி அடர்ந்து இருந்துச்சா? வெயில் நுழை அறியா, குயில் நுழை பொதும்பரம். அந்த காட்டுக்குள்ள வெயில் நுழைய முடியாதா, அவ்வளவு அடர்ந்து இருந்துச்சா. ஆனா குயில் உள்ள போயிருமா. இது புலவன் பாட்டு, படித்தவன் பாட்டு. படிக்காத பாமரன் பாட்டு புலவனா உழவனான்னு ஒரு போட்டி வச்சா கலை எந்த அளவுக்கு மிளது பாருங்க. நம்மால் பாடினா ஒரு காட்டை பத்தி சொன்னா, ஈ புகுந்தால் இறகுடியும் காடுன்னா என்ன பாருங்க, ஈ புகுந்தால் இறகுடியும் காடுன்னு சொன்னா. இப்ப புலவனை உழவன் என்றானே, அது இசை அல்லவா? எனவே மக்களை மட்டுமல்ல, விலங்குகளையும். விஜய் சுந்தர் என்கிற யானை கேரளாவில் தமிழ் பாட்டை கேட்டா 5 படி பால் கறக்குதுன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்குங்க. மலையாள மாட்டுக்கு கூட தமிழ் பாட்டு பிடிச்சிருக்க, அதுதானே கலை. எனவே மக்களை மகிழ்விப்பது கலையே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்னா இவங்க விட மாட்டாங்க. நான் சொல்லி முடிக்கணும்ல, கலை உயர்ந்தது, கலை இறைவனோடு. ஆனா என்ன கேள்வி, நல்ல கேள்வி கொடுத்திருக்காங்க. மக்கள் மனங்களை மகிழ்விப்பது. மகிழ்ச்சி என்பது என்ன? இசை. படிக்காத பாமரனையும் மகிழ்விப்பது. ஆனா கேட்ட உடனே மகிழ்வது கலைங்க, பார்த்த உடனே மகிழ்வது இலக்கியம். என்ன தெரியுமா? ஒரு மௌன யுத்தத்தை செய்ததற்கு அல்லவா? ஆண்டவனை அசைத்து பார்த்தது இலக்கியம் அல்லவா? அந்நிய தேசத்தில் இருந்து வந்து தன் மதத்தை பரப்புவதற்காக தமிழை படித்த ஒருவரை மயக்கியது தமிழ் அல்லவா? இலக்கியம் அல்லவா? ஜீவ் போப் என்ன பண்ணாரா? தமிழ் படித்தார். தன்னுடைய தான் வந்த வேலைக்காக அவர் என்ன பண்ணாரா? லண்டன்ல பாலியால் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அப்ப இங்க இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயர் என்கிற ஒரு நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். அன்பர்களே, ஒரு பாட்டு, திருவாசகம் பாட்டை எழுதிட்டு, திருவாசகம் படிச்சு நமக்கெல்லாம் மனசு உருகலையங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துண் விரையார் கலர்கள் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் எழுதிவிட்டு கடிதத்தை தொடங்குவாரா? மதுரையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயருக்கு அந்த கடிதத்தை எழுதிவிட்டு, அந்த கடிதம் நனைந்திருக்கிறது. கடிதத்தில் எழுதியிருக்கிறார், ஐயா இந்த பாடல், இந்த கடிதம் அழிந்திருக்கிறது. இது சாதாரண தண்ணீரால் நனைந்த கடிதம் அல்ல, என் ஆன்மா உருகியதால் ஏற்பட்ட கண்ணீரால் நனைந்த புனித கடிதம். இதை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் என்று சொன்னார. ஆன்மாவை உருக்கக்கூடிய இலக்கியம். இப்ப எது சரி? ரெண்டுக்கு மார்க் போட்டு முடிச்சிடறேன். வாத்தியார்ல இதுவும் மக்களை மகிழ்விக்குது, கலையும் இலக்கியமும் கலைய இலக்கியமும் மக்களை மகிழ்விக்கிறது. ரெண்டும் சமம். எனவே மக்கள் மனங்களை பெரிதும் மகிழ்விப்பது கலையா இசையா என்று கேட்டால் கலையும் இசையும் தான் என்று தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னா, இதுக்கு ஏயா 2.5 மணி நேரம் கத்துனேன்னு கேட்பார். ஏதாவது ஒன்று சொல்லணுமா? ரெண்டு ஈக்குவல். எங்க தெரியுமா வேறுபடுது?
கேட்ட உடனே பாட்டு இனிக்குது, பார்த்த உடனே ஓவியம் மனசை கவருது, பார்த்த உடனே கட்டடக்கலை மனசை கவருதுங்க. இதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி தீர்ப்பு சொல்றேன். நான் சொன்னேன் 10 கிலோ எடக்கல் தெரியுமில்ல, இரும்பு எடக்கல். ஒரு பயிர்கிட்ட கேட்டேன், 10 கிலோ இரும்பு இருக்கு எடக்கல், அது எடை அதிகமா 10 கிலோ பஞ்சு எடை அதிகமான்னு கேட்டேன். எது எடை அதிகம்? 10 கிலோ இரும்பு 10 கிலோ பஞ்சு, எது எடை அதிகம் சொல்லுங்க பாப்போம். ரெண்டும் ஈக்குவல் தானே. நான் சொன்னேன், ஒரு பையன் சொன்னா இல்லையா ரெண்டு ஈக்குவல், ரெண்டு சமம்னே. இல்லையா உங்களுக்கு தெரியாதியான்னு எங்க பையனை பார்த்து, இல்லடா ரெண்டு, இதுவும் 10 கிலோ இதுவும் 10 கிலோ, ரெண்டும் சமம் தானடா. இல்லையா இரும்பு தாயா எடை அதிகம்னா. எப்படா முட்டா பேல அப்படின்ட்டு விட்டுட்டு நான் மாடியில் வகுப்பை நடத்திட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றேன், மெல்ல வர்றேன், படிக்கட்டுக்கு வாசலை உட்காந்துருக்கேன். அந்த பையன் எனக்கு பாடம் நடத்திருக்கான். 10 கிலோ பஞ்சு மூட்டையை அப்படியே என் தலையில் தட்டி விட்டான். நான் அப்படி லேசாக தட்டி விட்டேன், கீழே விழுந்துருச்சு. அடுத்தது 10 கிலோ எடக்கல்ல என் மேலே வந்து கீழே போட்டான். நல்ல வேலை என் தலையில் படாமல் காலில் பட்டு 1 வாரம் கட்டு போட்டிருந்தேன். இப்போ புரியுதா ஐயா? 10 கிலோ பஞ்ச காட்டிலும் 10 கிலோ இரும்பு தான் எடை அதிகம், அதற்குத்தான் வீரியம் அதிகம் என்பதை புரிந்துகிட்டீங்களா இல்லையான்னு கேட்டான். கலையும் இலக்கியமும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது. ஆனால் கலையில் இன்றைக்கு மாசு படிந்திருக்கிறது. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. கலையில தெருக்கூத்து மிக உன்னதமானது. சத்யவான் சாவித்ரி நவராத்திரி படத்தில் வருமே, அந்த பாட்டெல்லாம் அருமையான பாட்டு, மக்களை மகிழ்விக்கக்கூடியது கலை. இன்றைக்கு திருக்குறள் மாசு படிஞ்சிருக்குமா? கலை என்கிற வடிவத்தை ஆபாசம் என்கிற கரையால் அரித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் திருக்குறள் என்பது நெருப்பை போல, சிலப்பதிகாரம் என்பது நெருப்பை போல, சங்க இலக்கியங்கள் என்பது நெருப்பை போல, நெருப்பை ஒருபோதும் கரையான்களால் அழிக்க முடியாது. இரண்டும் சமம் என்றாலும் கூட ஓவியத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி வருகிறது, இசையை கேட்டவுடன் மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் இலக்கியத்தை கேட்கும் போது படிக்கும் போதல்ல, நினைக்கும் தோறும் மகிழ்ச்சியை தருவது. இது சாதாரண மகிழ்ச்சி கலையினால் ஏற்படும். ஆன்மாவின் மகிழ்ச்சியை அள்ளித் தருவது கலையை காட்டிலும் இலக்கியமே என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தீர்ப்பில் ஏதாவது உங்களுக்கு மாறுபாடு இருந்தால் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் ஐயா வதிலை பிரதாபன் ஐயா உள்ளிட்ட மராத்திய தமிழ் எழுத்தாளர் மன்றம் ஏற்பாடு செய்யும் என்று சொல்லி அதற்கும் நானே நடுவராக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, வியக்க வைத்த ரசிகப் பெருமக்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.